வினாத்தாள் 2 நோக்கும் பொழுது நேரம் 3 மணித்தியாலங்கள், அதோடு இதற்கு மேலதிக வாசிப்பாக 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. இது வினாத்தாள் 2. அந்த அடிப்படையில் இதன் அறிவுறுத்தல்களை நாம் நோக்குகின்ற பொழுது இவ்வினாத்தாள் 3 பகுதிகளை கொண்டது. பகுதி 1 குறைந்தபட்சம் ஒரு வினா கட்டாயமாக எடுக்க வேண்டும். அதே நேரம் பகுதி 2 2 வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும். பகுதி 3 குறைந்தபட்சம் ஒரு வினாவையும் மேலதிகமாக ஒரு வினா செய்ய வேண்டும். எனவே நீங்கள் விரும்பிய எந்த பகுதியில் இருந்தும் ஒரு வினாவையும் சேர்த்து எல்லாமாக 5 வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். இங்கே முக்கியமானது 5 வினா. ஆகவே பகுதி 1 ஒரு வினா, பகுதி 2 குறைந்தபட்சம் 2 வினா, பகுதி 3 குறைந்தபட்சம் ஒரு வினாவும் 4 வினாக்களுடன் இன்னும் ஒரு வினா செய்ய வேண்டும். நீங்கள் விரும்பிய எந்த பகுதியில் இருந்தும் அந்த வினாவை எடுத்து விடை எழுத முடியும். ஆகவே எல்லாமாக 5 வினாக்கள் என்பது முக்கியமானது. ஆகவே 5 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பகுதி 1 முதலாவது வினா, அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாடுகளை ஆராய்வு என்று குறிப்பிடுவது. இது 20 புள்ளிக்குரிய வினா. முழுமையான வினாக்களாக பகுதி 1 அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாடுகளை ஆராய்க என்பது 2 விடயம். ஒன்று அரசியல், தேசத்தை ஆட்சி புரிதல்; அரசறிவியல், அதனை கற்றல். இந்த விடயத்தை நீங்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். தேசத்தை ஆட்சி புரிதல் அரசியல் என்றும், டூயிங் பொலிட்டிக்ஸ்; அதனை கற்பது என்பது ஸ்டடியிங் பொலிட்டிக்ஸ். ஆகவே இந்த பிரதான வேறுபாட்டுடன் மேலும் 5 விடயங்களூடாக நாம் இந்த வினாவை நாம் அணுக முடியும். ஒன்று, நடைமுறை அரசியல் மற்றும் கோட்பாட்டு அரசியல். நடைமுறை அரசியலில் முதலாவதாக அரசியலில் ஆர்வமுடைய பிரஜைகள், தொழில்சார் அரசியல்வாதிகள் இதில் செயற்படுவார்கள். அதிகாரத்தை பெறுவதற்காக செயற்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் நடைமுறை அரசியலை பற்றி பார்க்கின்றோம். ஆகவே டூயிங் பொலிட்டிக்ஸ் பகுதியை பார்க்கின்றோம். எனவே அதிகாரத்தை பெறுவதை நோக்கமாக கொண்டவர்கள், அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். தேர்தல்களில் பங்கேற்பதை பிரதான எண்ணக்கருவாக கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய செயற்பாடுகள் தேர்தல்களில் பங்கேற்பார்கள். அரசியல் கட்சி செயற்பாடுகளில் அதிகமாக செயற்படுபவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே நடைமுறை அரசியல் என்பது இதை உள்ளடக்கியதுதான். ஆகவே மேலும் போராட்ட எதிர்ப்பு இயக்கங்களில் ஈடுபடுவார்கள். போராட்ட எதிர்ப்பு இயக்கங்கள் உருவாக்கி அதனூடாக அவர்கள் அரசியலை அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இது அரசியல் நடைமுறை அரசியலாக காணப்படுகிறது. ஆகவே கோட்பாட்டு அரசியல் என்று பார்க்கிற பொழுது நடைமுறை விடயங்களையும் அரசியல் கோட்பாடுகளையும் கோட்பாடுகளாகவும் தத்துவங்களாகவும் பயன்படுத்தி விஞ்ஞான முறைமைக்குட்படுத்துவது, அதனை ஆய்வு செய்வது, இது போன்ற விடயங்களை கற்பது என்று சொல்வார்கள். இது கோட்பாட்டு அரசியல் செயற்பாடு. அடுத்து அரசாங்கம் மற்றும் நிறுவனங்களையும் பலதரப்பட்ட அரசியல் நடத்தைகள், பொது கொள்கைகள் என்பவற்றின் நடைமுறை ஊடாகவும் அதனை கற்றுக்கொள்வார்கள். அரசாங்கம் மற்றும் நிறுவனங்களையும் பலதரப்பட்ட அரசியல் நடத்தைகள், பொது கொள்கைகள் மற்றும் அவற்றின் நடைமுறை என்பவற்றை கோட்பாடுகளாக்கி இருப்பார்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். அடுத்து சர்வதேச அரசியல் போன்ற விடயங்களை விஞ்ஞான முறைமைக்குட்படுத்தி கற்பதுதான் கோட்பாட்டு அரசியல். ஆகவே அங்கே நடைமுறை அரசியல், கோட்பாட்டு அரசியல் என்ற அடிப்படையில் இங்கே இவ்வாறான விடைகளை குறிப்பிட்டு எழுத வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது விடயமாக அரசியல்வாதி, அரசறிவியலாளன். அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் நோக்குகின்ற பொழுது அரசியல்வாதி என்பவன் நடைமுறை அரசியலில் ஆர்வமுடையவனாக காணப்படுவான். அதையே நோக்கமாக கருதி இருப்பான். அரசியல் விவகாரங்களிலும் அரசாங்கத்திலும் செயற்பாட்டு தன்மை கொண்டவனாக காணப்படுவான். அது அவர் அரசறிவியலாளராக இருக்க தேவையில்லை. ஒரு அரசியல்வாதி அரசறிவியலாளராக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. எனவே
வாதியினுடைய கருத்துக்களை ஆய்வு செய்கின்ற பொழுது அங்கே அரசியலினுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அரசியலை செய்பவர் அரசியல்வாதி என அழைக்கப்படுகின்றார். அடுத்து அரசறிவியலாளன் என்பவரை நோக்குகின்ற பொழுது அரசறிவியலாளன் அரசியல்வாதியிலிருந்து முழுமையாக வேறுபட்டவர் ஆவார். அரசறிவியலாளன் அரசியல்வாதியாக மாறலாம். அரசாங்கம் போன்ற ஒழுங்கமைப்புகளை கற்பதில் ஆர்வமுடையவராக இருப்பார். அரசியல் பாடத்தில் பாண்டித்தியம் பெற்றவராக அவர் அந்த அடிப்படையில் வேறுபாடு காணப்படும். அரசியல் பாண்டித்தியம் அந்த பாடத்தில் பாண்டித்தியம் பெற்றவராக இருப்பார். அவர் அரசியல் செய்வதில் பாண்டித்தியம் பெற்றவராக இருப்பார். இவர் அரசியல் பாடத்தை கற்பதில் பாண்டித்தியம் பெற்றவராக இருப்பார். எனவே அரசியல்வாதிக்கும் அரசறிவியலாளருக்கும் இடையிலான வித்தியாசத்தின் ஊடாக அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் அணுக முடியும். அந்த அடிப்படையில் மூன்றாவதாக அதிகார பிரயோகம், அதிகார கற்கை என்ற ரீதியில் நாம் வேறுபடுத்துகின்ற பொழுது அதிகார பிரயோகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சகல அரசியலும் அதிகாரத்துக்கான போராட்டம். எனவே அதிகாரத்தை நோக்கியதாக அரசியல் இருக்கும். அதிகாரத்தை நோக்கியது. தேசிய அரசியலில் அதிகார போராட்டத்தில் ஈடுபடும் செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஆகும். தேசிய ரீதியாக ஒரு நாட்டுக்குள்ளே அரசியல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கியவர்களாக அரசியல்வாதிகள் காணப்படுவார்கள். எனவே இந்த அரசியல்வாதிகளினுடைய செயற்பாடானது அதிகார பிரயோகத்தை நோக்கியதாக காணப்படுகின்றது. இது அரசியல் என்ற பகுதிக்குள் செல்கின்றது. அதிகாரம் பற்றிய கற்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது அதிகாரம் பற்றிய கற்கையை நிலைநிறுத்தக்கூடியது அரசறிவியலாகும். அதனை அனுபவமாக கற்பது அரசறிவியலில் யார் எப்போது எவ்வாறு எவ்வளவு பெறுகின்றனர் என்பதை கற்கின்றது. இந்த அடிப்படையிலேயே அதிகாரம் பற்றிய கற்கையானது யார் எப்போது எவ்வாறு எவ்வளவு பெறுகின்றார்கள் என்பதை கற்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. எனவே அதிகாரம் பற்றிய அதிகார பிரயோகம் அதிகாரம் பற்றிய கற்கை என்ற அடிப்படையில் அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து மோதல் மற்றும் மோதல் தீர்வு ஒன்று செயல். 2 மோதல் மற்றும் மோதல் தீர்வு கற்கை. எனவே ஒன்று செயல் கற்கை. இந்த 2 அடிப்படையிலும் அதனுடைய வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். மோதல் செயல், மோதல் தீர்வு செயல். மோதலில் ஈடுபடுவதும் அரசியல் செயற்பாட்டில் நடைபெறுகிறது. மோதலை தீர்த்து வைப்பதும் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுகிறது. அரசியல் செயல் பகுதிக்குள் வருகின்றது. எனவே அரசியல் என்று பார்க்கிற பொழுது மோதல் இடம்பெறும். மோதல் தீர்வு செயற்பாடுகளுக்கும் அவர்களே செல்ல வேண்டி ஏற்படும். எனவே நடைமுறை அரசியலில் பிரதான தோற்றப்பாடாக காணப்படுகிற இந்த மோதலானது ஆகவே சிறிய மற்றும் பெரிய மட்டத்தில் மோதல் இடம்பெற்று விடுகிறது. தேசிய ரீதியாகவும் இடம்பெறும், சர்வதேச ரீதியாகவும் உலக மகா யுத்தங்களாகவும் இடம்பெறும். அடுத்து உள்நாடு மற்றும் சர்வதேச மட்டத்தில் கூட அது ஏற்படலாம். எனவே அரசியல்வாதிகள் கொள்கை உருவாக்கம், சட்டவாக்கம் என்பவற்றின் மூலம் தீர்த்து வைக்க முயற்சி எடுக்கின்றார்கள். அந்த முயற்சியை மேற்கொள்பவர்கள் அரசியல்வாதிகள். அந்த முயற்சிக்கு முன்னோக்கி போகக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாக காணப்படுகிறார்கள். எனவே மோதல் மற்றும் மோதல் தீர்வு செயலானது அரசியல்வாதிகளால் அரசியல் என்ற பகுதிக்குள் உள்ளடக்கப்படுகின்றது. மோதல் தீர்வு கற்கை எனும் பொழுது 20ஆம் நூற்றாண்டின் பின்னர் இந்த கற்கை நெறியாக அது மாற்றம் அடைந்திருக்கிறது. அதாவது 2ஆம் உலக யுத்தத்தின் அழிவின் காரணமாக சமாதானத்தின் அவசியம் உணரப்பட்டதனால் மோதல் பற்றிய கற்கையை ஆய்வு செய்வது அரசறிவியல் என்ற வரைவிலக்கணம் கூட குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே மோதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த மோதல் எழுகின்றது, எவ்வாறு இந்த மோதலை தீர்த்து கொள்ளலாம், முரண்பாட்டு காரணிகள் என்ன, அந்த காரணிகள் எவ்வாறு களைந்தெடுக்க முடியும், இந்த மாதிரியாக கற்றுக்கொள்கின்ற ஒரு விடயமாக இந்த கற்கை நெறியாக அரசறிவியலில் பயணிக்கிறது. எனவே அரசியலில் மோதல் தீர்வு செயற்பாடு இடம்பெறுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் பின்னரான காலப்பகுதியில் மோதல் தீர்வு கற்கையானது அது அரசறிவியலுக்குள் செயற்படுகிறது. எனவே அங்கே அரசியலுக்கும் இங்கே அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாடாக அதனை நாம் கருத முடியும். அடுத்து மோதல் எவ்வாறு ஏற்படுகின்றது, மோதல்களை உருவாக்கும் காரணிகளை ஆராய்ந்து தீர்த்தல், அதனை முகாமைப்படுத்துதல். மோதல் முகாமைத்துவம் முக்கியமானது. இது சார் நடைமுறைகளை ஆராய்தல் அரசறிவியல்
பகுதியில் நடைபெறுகின்றது. மோதல் தீர்வு எண்ணக்கருக்களை கட்டியெழுப்புதல். இனிமேல் ஒரு யுத்தம் நடைபெறக்கூடாது, இனிமேல் ஒரு அழிவு ஏற்படக்கூடாது, இது உங்களுக்கு அனுபவமாக இருக்க வேண்டும், இது இவ்வாறுதான் எழுந்தது என்று சொல்லி அது சார்ந்த கற்கைகளை மேற்கொள்கின்றார்கள். அடுத்ததாக இறுதி 5வது விடயமாக சர்வதேச அரசியலில் நடத்தை இடம்பெறுகிறது. சர்வதேச அரசியலில் கற்கை என்ற விடயம் இடம்பெறுகின்றது. எனவே 2 விடயத்தினூடாகவும் அரசியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் கருத முடியும், நோக்க முடியும். அந்த அடிப்படையில் அரசியல், சர்வதேச அரசியல் நடத்தை என்பதை நோக்குகின்ற பொழுது அது அதிகாரத்துக்கான போராட்டமாக காணப்படுகிறது. சர்வதேச அரசியலை நோக்கி நாம் செல்கின்ற பொழுது அது அதிகாரத்தை நோக்கியதாகவே பயணிக்கிறது. தேசிய அரசியல் போன்று தவிர்க்க முடியாததாக காணப்படுகிறது. ஒரு நாட்டில் தேசிய அரசியல் என்பது அது செயற்படும் அரசியலாக இருக்கிறது, அது தவிர்க்க முடியாதது. ஏனென்றால் மனிதன் ஒரு அரசியல் விலங்கு, அவன் அரசியல் செயற்பாடுகளில் கட்டாயம் ஈடுபட்டே தீருவான். எனவே தேசிய அரசியல் போன்று அது தவிர்க்க முடியாதது. அதே போன்று முரண்பட்ட தேசிய நலன்களை, வெளிமாறியான நோக்கங்களை அடைய முற்படுதல் என்பது சர்வதேச அரசியல் நடத்தையாக, அந்த செயற்பாடாக காணப்படுகின்றது. எனவே பல்வேறு நாடுகள் தங்களுடைய நோக்கங்களை இணைத்துக் கொள்வதற்காக, அதை செயற்படுத்துவதற்காக, அந்த நலன்களை அடைந்து கொள்வதற்காக அங்கே சர்வதேச அரசியல் அரங்கிற்கு வருகின்றார்கள். இந்த அரங்கிலே எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரியான நோக்கங்களோ நலன்களோ அங்கே காணப்படுவதில்லை. ஆகவே பல்வேறுபட்ட நலன்கள், அதே நேரம் ஏ எனும் நாட்டிற்கு முரணான ஒரு நலனை பி எனும் நாடு கொண்டிருக்கும். ஆகவே அங்கே பல்வேறு நோக்கங்களோடு அவர்கள் வருகின்ற பொழுது அந்த நோக்கங்களையும், முரண்பட்ட நோக்கங்களையும் நலன்களையும் வெளிமாறியான நோக்கங்களையும் அடைய முற்படுவதற்காக இந்த அரசியல் நடத்தை, சர்வதேச அரசியல் நடத்தையானது காணப்படுகிறது. எனவே அரசியலில் சர்வதேச அரசியல் நடத்தை என்பது ஒரு பகுதியாக இருக்கின்றது. அது ஒரு புதிய பாடமாக உட்புகுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக சர்வதேச அரசியல் கற்கை எனும் பொழுது இந்த சர்வதேச அரசியல் கற்கையானது புதிய பாடமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இது 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த புதிய கற்கை ஒரு துறையாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சர்வதேச அரசியல் கற்கை என்பது ஒரு துறை பகுதியாக காணப்படுகிறது. அரசறிவியல் கற்கை போலே சர்வதேச அரசியல் கற்கை என்பது ஒரு பகுதியாக அரசறிவியலில் காணப்படுகின்றது. சர்வதேச அரசுகளின் அரசியல் சார் செயற்பாடுகள் பரிசீலிக்கப்படுகின்றது. தேசிய அரசியலில் தேசிய அரசியல் விடயங்களை அரசியலில் கற்கும் அதே நேரம், அரசறிவியலில் கற்கும் அதே நேரம், சர்வதேச அரசியல் அரங்கில் சர்வதேச அரசுகளின் அரசியல் சார் செயற்பாடுகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. நடத்தையை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள், கோட்பாடுகள் உருவாக்கப்படுகின்றது. அவை விஞ்ஞான முறைமைக்குட்படுத்தி ஆய்வு செய்யப்படுகின்றது. எனவே சர்வதேச அரசியல் கற்கையானது ஒரு கோட்பாடுகளாகவும் விஞ்ஞான முறைமைக்குட்பட்டதாகவும் கற்பிக்கப்படுவது அரசறிவியல் பகுதியில் காணப்படுகிறது. ஆகவே அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாட்டினை நாம் சர்வதேச அரசியல் நடத்தை, சர்வதேச அரசியல் கற்கை என்பதன் ஊடாக ஆய்வு செய்ய முடியும். எனவே இந்த விடயத்தையும் உள்ளடக்கி நீங்கள் விடைகளை எழுத வேண்டும். அடுத்ததாக 2வது வினாவாக அரசியல் நிறுவனங்களில் அரசும் அரசாங்கமும் பெறும் முக்கியத்துவத்தினை விளக்குக என்பது 20 புள்ளிக்குரிய வினாவாக காணப்படுகிறது. எனவே அரசியல் நிறுவனங்களில் அரசும் அரசாங்கமும் பெறும் முக்கியத்துவத்தினை ஆய்வு செய்யும் பொழுது அரசு பற்றிய வரைவிலக்கணம் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து இந்த அரசு எவ்வாறு தோற்றம் பெறுகிறது? குடும்பத்தில் இருந்து கிராமங்கள் உருவாகின்றது, குடும்பங்கள் பல சேர்ந்து கிராமங்கள் உருவாகின்றது, கிராமங்களில் இருந்து சமுதாயம் உருவாகிறது, சமுதாயத்தில் இருந்து அரசு என்பது உருவாகின்றது. ஆகவே இந்த அரசானது ஒரு நாட்டிலே பல்வேறுபட்ட அங்கங்களின் ஊடாக வளர்ச்சி அடைந்து அரசு உருவாகின்றதை நாம் அவதானிக்க முடியும். அடுத்து அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் மன்னராட்சி காலத்தில் வேறுபாடு இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் சட்டங்களை பிறப்பிப்பவர் அரசாக இருக்கின்றார், அதை நீதி வழங்குபவராகவும் அரசாகவே காணப்படுகின்றார், அரசனாகவே காணப்பட்டார். எனவே அரசும் ஒன்று அரசாங்கமும் ஒன்றாகவே காணப்பட்டிருக்கு ஆரம்ப காலங்களில். ஆகவே அரசும் அரசாங்கமும் ஆரம்ப காலத்தில் வேறு வேறு அல்ல, ஒன்றாகவே அது காணப்பட்டிருக்கிறது. அடுத்து ஐரோப்பா
ஐரோப்பாவில் மானிய முறையும் முடியாட்சியும் வீழ்ச்சியுற்ற போது உருவாகிய தாராள அரசின் ஒரு பிரதான பண்பாக அரசும் அரசாங்கமும் வேறுபடுத்தப்பட்டது. மானிய முறையின் வீழ்ச்சியோடு அரசும் அரசாங்கமும் வேறுபடுத்தப்பட்டிருக்கின்றது. நிலமானிய முறையிலிருந்து அந்த முறையானது பிரிந்து செல்கின்றது. எனவே இந்த அரசு வேறு, அரசாங்கம் வேறு. அரசு கண்ணுக்கு தெரியாது, அரசாங்கத்தை பார்க்க முடியும். அரசு மாறாதது, அரசாங்கம் காலத்துக்கு காலம் மாற்றமடையக்கூடியது. எனவே இது அரசியல் நிறுவனங்களில் அதன் பொறிமுறைகளில் அரசு என்பதும் அரசாங்கம் என்பதும் தனித்துவமானவை என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அடுத்ததாக, அரசு என்பது சிறந்த முறையில் ஒழுங்கமைந்துள்ள ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. அந்த அரசை தோற்றுவித்தவர்கள் மக்கள் சமூகம். எனவே அது ஒரு இறைமையோடு எல்லை வகுத்து ஒரு குறிப்பிட்ட மக்களை உள்ளடக்கி ஆட்சி செய்யும் ஒன்றாகவே இந்த அரசு காணப்படுகிறது. அதற்கு நிலம் இருக்கிறது, ஒரு எல்லை வகுத்த பிரதேசம் இருக்கிறது, எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது, தரை, கடல், ஆகாய ரீதியாக அது எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இருக்கின்றார்கள், மக்களை கொண்டிருக்கின்றது. அது அதற்கு உயிர் நாடியான அந்த இறைமை அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு, தன்னுடைய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, மக்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்தை கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அரசானது எப்படிப்பட்டது என்பதை அரசாங்கத்தினை ஆய்வு செய்வதனூடாகவும் கண்டுபிடிக்க முடியும். அரசியல் யாப்பெனும் சட்ட ரீதியான கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. இது எல்லா நாடுகளுக்கும், எல்லா அரசுகளுக்கும் கட்டாயமானதல்ல. ஆனால் அரசியல் யாப்பு என்பது பிரதானமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே அரசுக்கு அரசியல் யாப்பு பிரதானம். அந்த அரசினுடைய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, அதன் கட்டளைகளை நிறைவேற்றும் சேவகனுக்கு இந்த அரசியல் யாப்பானது பிரதானமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே இந்த அரசு என்பதையும் அரசாங்கம் என்பதையும் நாம் சிறப்பாக அணுக முடியும். அடுத்து, அரசியல் நிறுவனம் என்ற வகையில் அரசாங்கமானது அரசின் அதிகாரத்தை பிரயோகிக்கும் முகவர் நிறுவனமாகும். அரசினுடைய அதிகாரத்தை பிரயோகிக்கின்ற முகவராக மக்களிடம் அரசினுடைய எண்ணப்பாடுகளை கொண்டு செல்லக்கூடியதாக அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற தன்னை அரசாங்கமே நிகழ்த்தி செல்கின்றது. அடுத்து, அரசும் அரசாங்கமும் ஒழுங்கமைந்திருக்கின்ற முறைமையை நாம் நோக்குகின்ற பொழுது சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை ஊடாக, இந்த பொறிமுறை ஊடாக அந்த அரசாங்கம் ஒழுங்கமைத்திருக்கின்றது. அரசும் அரசாங்கமும் எவ்வாறு ஒழுங்கமைத்திருக்கிறது என்பதை நாம் இதனூடாக காண முடியும். அடுத்ததாக, சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு, ஆயுதப்படை, போலீஸ், சிறைச்சாலை போன்றவற்றின் ஊடாகவும் நிர்வாக விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே இந்த அரசும் அரசாங்கமும் இவ்வாறாக ஒழுங்கமைந்திருக்கிறது. மேலும் அரசு பற்றிய பிரதான கருப்பொருள் பழம் கருப்பொருளாக காணப்படுகின்றது. இது ஒரு பழமையானது. அரசு பற்றிய ஆய்வே அரசறிவியல் என்று கிரேக்க காலத்தில் இருந்து அதனுடைய வரைவிலக்கணம் வருகின்றது. அரசறிவியல் என்றால் என்ன என்று ஆய்வு செய்கின்ற பொழுது அரசு பற்றிய ஆய்வுதான் அரசறிவியல் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே அரசை பற்றி ஆய்வு செய்வது என்பது கிரேக்க காலத்தில் இருந்தே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது புராதன காலங்களிலேயே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது கிரேக்க ஆட்சி காலத்தில். கிரேக்க காலம் முதல் இன்று வரை அது முடிவுறாத பொருளாக அந்த அரசு காணப்படுகிறது. எங்கே அரசு தோன்றியது? கோத்திர அரசுகளாக தோன்றியதா அல்லது நதிக்கரையோர அரசுகளாக தோன்றியதா? எங்கிருந்து தோன்றியது இந்த அரசு என்பது ஆய்வுக்குட்படுத்தி இருந்தார்கள். இதிலே அந்த அரசு சிறப்பான ஒன்றாக காணப்படுகிறது. அரசு தோற்றம், அரசின் இயல்பு எவ்வாறானது? அது கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அது மானசீகமான ஒன்று என்று சொல்லி இந்த அரசினுடைய இயல்பினை ஆய்வு செய்தார்கள். அடுத்து, அரசின் நோக்கம் என்ன? எதை அடைந்து கொள்வதற்காக அது பாடுபட வேண்டும்? யார் இதற்கு அதிகாரங்களை வழங்கினார்கள் என்றவாறாக இந்த அரசினுடைய நோக்கங்கள் ஆய்வு செய்யப்படுகிறது. அடுத்து, அரசின் அதிகாரம் எப்படிப்பட்டது? அது இறைமையை எவ்வாறான தன்மையோடு அது கொண்டு நடத்துகின்றது? அந்த இறைமையை பெற்ற அரசு எவ்வாறு இருக்கும்? இந்த இறைமையை பிரிந்த அரசுகள் ஒரு உயிரை பிரிந்த உடலுக்கு சமன் என்றும் தலை இல்லாத உடல் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே அரசு இறைமை என்றது இரண்டும் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். அரசுக்கு இறைமை உயிரை போன்றது என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் அரசு பற்றிய பிரதான எண்ணம் உங்களுக்கு தெளிவாகுகிறது. அடுத்து, அரசு அதிகார வரையறை. எதுவரைக்கும் தன்னுடைய அதிகாரங்களை அது பயன்படுத்த முடியும், எவ்வாறு பயன்படுத்த முடியும், எவ்வளவு பயன்படுத்த முடியும், எப்போது பயன்படுத்த முடியும் என்றவாறாக இதற்கு விடையளிக்க வேண்டும். அடுத்து, அரசின் மாற்றங்களும் அதனுடைய மாதிரிகளும் பற்றி குறிப்பிட வேண்டும்.
பற்றிய கருப்பொருள் பற்றி பார்க்கிற பொழுது அது பழம் அரசியல் சிந்தனையில் இரண்டும் ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது அரசு பற்றிய ஆய்வை அரசறிவியல் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது அப்படி என்றால் அதனுடைய அதிகாரத்தை நடத்துவது யார்? எனவே அரசாங்கம் பற்றிய ஆய்வை அரசறிவியல் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அரசாங்கத்தை பற்றி ஆய்வு செய்தார்கள். அரசனுடைய எண்ணப்பாடுகளை நடத்துவது அரசாங்கம். ஆகவே அரசாங்கம் பற்றி பிரதான கருப்பொருளாக அது பழமை வாய்ந்ததாக கூறுகின்றார்கள். 18ஆம் நூற்றாண்டின் பின் அரசாங்கம் பற்றிய கலந்துரையாடலுக்கு உட்பட்டது என்று சொல்கிறார்கள். அது வினாவாரியாக 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் அதனுடைய தேவை, அதனுடைய முதன்மையை உணர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அதன் மாதிரிகளை நாம் நோக்குகின்ற பொழுது ஜனநாயக அரசாங்கம், ஜனநாயகம் இல்லாத அரசாங்கம் என்றும், முன்னைய ஜனநாயக அரசாங்கம், குடியரசு அரசாங்கம் என வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி முறைமைகள் ஜனநாயக அரசாங்கம், ஜனநாயகம் அல்லாத அரசாங்கம், முன்னைய ஜனநாயக அரசாங்கம், குடியரசு ஜனநாயக அரசாங்கம் என, குடியரசு அரசாங்கம் என அதனுடைய பிரிவுகளை பிரித்திருந்தார்கள். இவ்வாறாக அரசாங்க மாதிரிகளை வகைப்படுத்துவதன் ஊடாக அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான வேறுபாட்டினை நாம் தெளிவுபடுத்த முடியும். அது ஒன்றோடொன்று இணைந்ததாகவும் ஒன்றிலிருந்து ஒன்று தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். அதேவேளை இரண்டும் ஒன்றல்ல என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்த 3வது வினா, ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பின் பண்புகளை வேறுபடுத்துக, ஒப்பிட்டு வேறுபடுத்துதல். அதாவது ஒற்றையாட்சியினுடைய பண்புகள் என்ன, சமஷ்டி ஆட்சி அதாவது கூட்டாட்சியினுடைய பண்புகள் என்ன என்று சொல்லி இவ்விரண்டிற்குமான வேறுபாடுகளை நாம் அவதானிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, இதிலே அரசின் இறைமை அதிகாரத்தை பகிர்தல். அந்த அடிப்படையில் இறைமை அதிகாரத்தை பகிர்தல், பகிர்தல் என்பது அரசின் இறைமை அதிகாரத்தை பகிர்தல். இந்த இறைமை முழுமையாக மத்திய அரசிடம் தங்கியிருத்தல், இறைமை முழுமையாக மத்திய அரசிடம் தங்கியிருத்தல். அதே நேரம் சமநிலையற்ற மத்தியமயப்படுத்தப்பட்ட நிலை காணப்படுதல், சமநிலையற்ற மத்தியமயப்படுத்தப்பட்ட நிலை காணப்படுதல். எனவே சமநிலையற்ற மத்தியமயப்படுத்தப்பட்ட நிலை காணப்படும். ஆகவே அங்கே அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து மத்திய அரசு தான் விருப்பப்படி ஏனைய நிறுவனங்களின் அதிகாரங்களை ஒழுங்கமைக்கும். மத்திய அரசு தான் விருப்பப்படி ஏனைய நிறுவனங்களின் அதிகாரங்களை ஒழுங்கமைத்திருக்கும். தனது விருப்பப்படி, அப்ப தன்னுடைய அரசு தன்னுடைய விருப்பப்படி அந்த அதிகாரங்களை ஒழுங்கமைத்திருக்கும். அதே நேரம் உலகின் பெரும்பாலான நாடுகள் ஒற்றையாட்சி முறையிலே அமைந்திருக்கிறது. உதாரணமாக பிரித்தானியா, இலங்கை, சீனா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளை குறிப்பிட முடியும். எனவே இங்கே அரசின் இறைமை அதிகாரம் ஒன்று குவிக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் அது முழுமையாக மத்திய அரசிடம் தங்கி இருக்கின்றது. அதே நேரம் அரசு தனது விருப்பப்படிதான் பகிர்வு செய்கின்றது, திருப்பி எடுக்கின்றது. இது பரவலாக்கம் என்று சொல்லப்படும். உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்த முறையிலே காணப்படுகின்றது என்று சொல்லலாம். அடுத்து அதனுடைய பண்புகளை நோக்குகின்ற பொழுது இறைமை முழுமையாக மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். மத்திய அரசுக்கு கீழ்நிலை நிறுவனங்களை இல்லாதொழிக்கும் அதிகாரம் காணப்படும். தனக்கு கீழே இருக்கின்ற அதிகார நிலைகள் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லலாம். அதற்கு அவ்வாறான பண்புகள் காணப்படுகிறது. மத்திய சட்டத்துறையின் உயர்தன்மை இருத்தல், அப்ப சட்டத்துறையினுடைய உயர்தன்மை ஒருங்கு நோக்கியதாக காணப்படும். சமஷ்டியுடன் ஒப்பிடுகையில் இந்த முறையானது எளிமையானதாகவும் அதே நேரம் செயற்திறன் மிக்கதாகவும் காணப்படுகிறது. ஏன் எளிமையானது, எவ்வாறு எளிமையானது என்று சொன்னால் அங்கே முடிவுகளை எடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அங்கே ஒரு அமைப்பாகத்தான் காணப்படும். எனவே ஒருமித்து முடிவை எடுப்பார்கள். சமஷ்டி முறையில் அது கடினமானதாக இருக்கும். முடிவெடுத்தல் மாநிலங்களை கேட்க வேண்டும், மாநிலங்களுடைய விருப்புகளை கேட்க வேண்டும், அவர்களின் ஒப்புதல்களை கேட்க வேண்டும். இவ்வாறாக அது எளிமையற்றதாக இருக்கும். ஆனால் ஜனநாயகத்தன்மை அதிகரித்ததாக இருக்கும். இது எளிமையானதாக இருக்கும். அதே நேரம் செயற்திறன் மிக்கதாகவும் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் செயற்திறன் மிக்க ஆட்சி முறைக்கு ஒற்றை ஆட்சி முறை சிறந்ததாக இருக்கின்றது. விரைவாக செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லலாம். அடுத்து சமஷ்டி அரசியலமைப்பை நோக்குகின்ற பொழுது இறைமை அதிகாரத்தினை பங்கிட்டு நடைமுறைப்படுத்தும் ஆட்சி மாதிரி. இறைமை அதிகாரம் பங்கிடப்படுகிறது. பங்கிட்டு நடைமுறை
வரிசைப்படுத்தும் ஆட்சி மாதிரி என சொல்லப்படுகிறது. அடுத்து சட்ட ரீதியாக இறைமை மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையில் பகிரப்படுகின்றது. எனவே சட்ட ரீதியானதாக இருக்கின்றது, மத்திய மாநிலங்களுக்கு இடையில் பகிர்வு செய்யப்படுகின்றது. மத்திய மாநிலங்களுக்கு இடையில் பகிர்வு செய்யப்படுகின்றது. சட்ட ரீதியானது எழுத்து மூலமானதாக பேச்சளவில் மட்டுமல்ல எழுத்தளவிலும் அது வழங்கப்படுகின்றது. பேச்சளவில் இங்கே அதிகாரங்கள் பகிரப்படுவதில்லை, அது உறுதியான எழுதப்பட்ட அரசியல் யாப்பினூடாகவே அந்த சமஷ்டி அரசியல் அமைப்பின் அதிகாரங்கள் பகிர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களின் அதிகாரங்களில் ஒன்றின் அதிகாரத்தை மற்றொன்று கைப்பற்ற முடியாது. எனவே ஒரு மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை அதே நேரம் இன்னொரு மாநிலம் அதனை கைப்பற்ற முடியாது. அவ்வாறு கைப்பற்றுவது மாநிலங்கள் உடைந்து செல்வதற்கு காரணமாக இருக்கும். எனவே ஒன்றின் அதிகாரத்தை மற்றொன்று கைப்பற்ற முடியாத பண்பு காணப்படும். அடுத்ததாக மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களின் அதிகாரங்களை எழுதப்பட்ட அரசியல் அமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். எழுதப்பட்ட அரசியல் அமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே வாய்ப்பேச்சளவில் அந்த அதிகாரங்கள் காணப்படாது, சமஷ்டி முறையில் எழுதப்பட்டிருக்கும். பெரும்பாலும் ஈரவை மன்றங்கள் காணப்படும். அதாவது சமஷ்டி முறையிலே ஈரவை மன்றங்கள் காணப்படும். இரண்டாம் மன்றமானது மாநிலங்களவையாக காணப்படும். இரண்டாம் மன்றம் மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒன்றாக அங்கிருந்து ஒரு மாநிலத்துக்கு இருவர் என்ற அடிப்படையில் மாநிலங்களவைக்கு அல்லது செனட் சபைக்கு அல்லது இரண்டாம் மன்றத்துக்கு அல்லது மூதவைக்கு எல்லாம் ஒரே பெயர் தான். இந்த சபைக்கு ஒரு மாநிலத்துக்கு இருவர் என்ற அடிப்படையில் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவார்கள். எனவே ஈரவை மன்றங்கள் காணப்படும். மத்திய மாநில முரண்பாடுகளை தீர்க்க உயர் நீதிமன்றம், சுதந்திரமான உயர் நீதிமன்றம் காணப்படும். எனவே அழுத்தங்களுக்கு அப்பாற்பட்ட உயர் நீதிமன்றம் காணப்படுவது இதனுடைய பண்பாக இருக்கின்றது. எனவே சமஷ்டி முறையின் அரசியலமைப்பின் பண்புகள் இவ்வாறாக காணப்படுகிறது. பகுதி 1 வினாத்தாள் 2 பகுதி 1 3 வினாக்கள். அதில் நீங்கள் கட்டாயமாக ஒரு வினா குறைந்தபட்சம் எடுத்திருக்க வேண்டும். அதற்குள்ளிருந்து மேலதிக வினாக்கள் நீங்கள் 5 வினாக்களுக்குள் ஒன்று எடுக்கலாம். அடுத்து பகுதி 2 இலங்கையில் குடியேற்ற நாட்டாட்சி காலத்தில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார சமூக விளைவுகளை பரிசீலிக்குக. எனவே தற்காலத்தில் புதிய பாடத்திட்டத்தின்படி அரசியல் சமூக பொருளாதார விளைவுகள் பிரித்தானியர் ஆட்சியின் பின்னரான காலத்தின் பின்னர் அவர்களுடைய ஆட்சியால் ஏற்பட்ட விளைவுகளில் நீங்கள் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். எனவே விளைவுகளின் ஊடாகத்தான் வினாக்கள் தொடுக்கப்படுகிறது. ஆகவே விளைவுகளில் கவனம் செலுத்துங்கள். அதில் முதலாவதாக பொருளாதார மாற்றம். இந்த பொருளாதார மாற்றத்தில் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பெருந்தோட்ட துறையினர் பெருந்தோட்ட வர்த்தகத்தை மையமாக வைத்து முதலாளித்துவ பொருளாதார முறையின் ஊடாக அது நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த விளைவு என்னவென்று சொன்னால் இலங்கையில் மானிய முறை நிலமானிய அடிப்படையில் நிலச்சுவாந்தர்களூடாக, அதாவது அரசு ஆட்சி முறையிலே அரசனுக்கு ராஜகாரிய முறையில் சேவை செய்வதன் ஊடாகவே அவர்கள் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கையை நிறைவேற்றி வந்திருந்தார்கள். ஆனால் இங்கே இந்த முதலாளித்துவ பொருளாதார முறையின் ஆரம்பம் என்று கூறுகின்ற பொழுது ஊதியத்திற்கு வேலை செய்தல், வேலைக்கேற்ற ஊதியம் என்ற அடிப்படையில் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த முதலாளித்துவ பொருளாதார முறை முதலாளிகள் தோற்றம் பெற்றார்கள். இரண்டாவது ராஜகாரிய முறையை இல்லாதொழித்தல், அரசனுக்கு சேவை செய்யும் முறையை இல்லாதொழிக்கிற தன்மை காணப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசனுக்கு சேவை செய்வதன் ஊடாக அவர்கள் ஒரு சுதந்திரத்தை அனுபவித்ததாக தெரியவில்லை. ஆகவே இந்த ராஜகாரிய முறை கட்டாயம் அரசனுக்கு சேவை செய்ய வேண்டும் எனும் பொழுது அது வன்மையாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த பிரித்தானியருடைய பொருளாதார மாற்றங்களில் அது ஒரு வகை நெருடலாக இருந்திருக்கு. ஆகவே இந்த ராஜகாரிய முறையை இல்லாது செய்திருக்கிறார்கள். அடுத்து திறந்த தொழில் சந்தை குறிப்பிடப்படுகிறது. தொழில் சந்தையானது திறந்து விடப்பட்டிருக்கிறது. நாட்டுக்கு வெளியில் இருந்து ஏனைய தனியார் வர்த்தகத்தினரும் தனியாரும் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இலங்கையில் காணிகளை வாங்கலாம், வாங்கி பொருள் உற்பத்தியை மேற்கொள்ளலாம். பெருந்தோட்ட துறையின் ஊடாக உற்பத்திகளை மேற்கொண்டு தொழில் சந்தை வாய்ப்பை
தேடியிருந்தார்கள். திறந்த தொழில் சந்தை வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். அடுத்து நில விற்பனை சந்தை உருவாக்கப்பட்டது. இலங்கையினுடைய நிலங்களை விற்க முடியும், அதே நேரம் பெருந்தோட்டத்துறைக்காக அதனை வாங்க முடியும். எனவே நிலத்தை விற்கும் பண்பு இங்கே காணப்பட்டிருந்தது. வர்த்தக பயிர்களுக்கான நிலச்சந்தையில் அரசு தலையீடு இடம்பெற்றது. அரசு இந்த தலையீடு எங்கே காணப்பட்டிருக்குன்னு சொன்னால், வர்த்தக பொருட்களை உற்பத்தி செய்கிற பொழுது, அதாவது தெங்கு, ரப்பர், தேயிலை போன்றவற்றில் அரசினுடைய தலையீடு இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த பொருளாதார மாற்றமானது இவ்வாறாக காணப்படுகிறது. அடுத்து சந்தை விற்பனைக்காக செய்யும் பாரிய விவசாய பொருளாதார சந்தை உருவாக்கப்பட்டது. அடுத்து எதிர்பாராத விளைவாக, இது விளைவுகளை நோக்குகின்ற பொழுது எதிர்பாராத விளைவு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே சாதக ரீதியான தன்மை தேசிய முதலாளித்துவ வகுப்பின் தோற்றம் ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையிலே முதலாளிகளின் தோற்றம் ஆரம்பித்திருக்கிறது. அது தேசிய ரீதியானதாக இருந்திருக்கிறது. அடுத்து சமூக குழுக்கள் இடையில் ஏற்பட்ட சமூக பெயர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. சமூக குழுக்களுக்கு இடையில் சாதி முறையில் இறுக்கமாக இருந்தவர்கள் சமூக குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு இடையில் ஒரு பெயர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. சமூக சமத்துவ சமூகம், ஒழுக்கம் சார் ஜனநாயக சமூகம் ஒன்று தோன்றிட இது பின்புலமாக காணப்பட்டது. அதாவது அரசியலை நோக்கி பயணிப்பவர்களாக மக்கள் மாறத் தொடங்கினார்கள். இலங்கை அரசியல் நீரோட்டத்தில் இந்த குடியேற்றவாத காலத்தினுடைய செயற்பாடானது பாரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. எனவே சாதகத்தன்மையாக காணப்படுகிறது. அடுத்து உயர் சமூக அந்தஸ்துடைய சமூக சேவையில் ஈடுபட தொடங்கினார்கள். அரசியலை நோக்கியவர்கள் போகின்ற பொழுது சமூக சேவையை நோக்கி போயிருந்தார்கள். எனவே அவர்கள் உயர் சமூக அந்தஸ்துடையோராக கருதப்பட்டிருந்தனர். அந்த உயர் சமூக அந்தஸ்துடையவர்களாக கல்வி, சொத்து போன்றவற்றில் இருந்த போன்றவற்றை கொண்டிருந்த கனவான்கள் உயர் சமூக சேவையில் ஈடுபட்டிருந்தார்கள். கல்வி, கலாச்சாரம் மற்றும் சமூக தளத்தின் விருத்திக்காக செயற்பட்டிருந்தார்கள். இந்த கல்வி செயற்பாடுகளுக்காக பாடசாலைகளை நிறுவுதல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். கலாச்சார விடயங்களில் மத சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதுசார் வளர்ச்சி முறைகளை முன்னோக்கி தள்ளிக்கொண்டு சென்றிருந்தார்கள். சமூக தளத்தின் விருத்திக்காக அவர்கள் அறப்பாடுபட்டு உழைத்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இது சாதகத்தன்மையாக இருக்கிறது. விளைவுகளில் கவனம் செலுத்தும் போது சாதகத்தன்மை, பாதகத்தன்மைகள் கவனிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக சமூக மாற்றங்கள். சமூக மாற்றங்கள் எனும் பொழுது ராஜகாரிய முறை ஒழிப்பினால் சுதந்திர வர்த்தக சந்தை உருவானது. எனவே ராஜகாரிய முறை ஒழிப்பினால், அதாவது அரசனுக்கு சேவை செய்யும் முறை பொருளாதாரத்திலும் பார்க்கின்றோம், சமூக மாற்றங்களிலும் பார்க்கின்றோம், அதை அரசியல் மாற்றங்களிலும் பார்க்கின்றோம். எனவே அதனுடைய விளைவுகள் இந்த ராஜகாரிய முறை ஒழிப்பானது அரசியல், பொருளாதார, சமூக, அரசியல் விடயங்களிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவதானிக்க வேண்டும். எனவே ஒரு விடயமானது 3 துறைகளுக்கு ஊடாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும், விளைவுகளை கொண்டு வரும். குழுவாதத்திற்கு பதிலாக தனியால் வாதம் தழைத்தோங்கியது. குழுவாக வாதிக்கிறதை விட்டுவிட்டு அவர்கள் தனித்தனியாக யோசித்தார்கள். தனியால் வாதம், ஒரு தனி மனிதன், அவனுடைய உரிமை, சுதந்திரம், அரசியல் செயற்பாடுகள் என்று சொல்லி தனியால் வாதம் ஆரம்பிக்க தொடங்கியது. ஆங்கில கல்வியின் மறுசீரமைப்பு செயற்பாடு காணப்பட்டிருக்கிறது. எனவே சமூகத்திலே ஆங்கிலம் பேசுகின்றவர்கள் காணப்பட்டிருந்தார்கள். ஆங்கிலத்தை கல்வியாக கற்பவர்கள் காணப்பட்டிருந்தார்கள். வெளிநாடுகளில் கல்வியை மேற்கொள்பவர்கள் காணப்பட்டிருந்தார்கள். எனவே அரசு நிர்வாகங்களில் ஆங்கிலத்தினுடைய செல்வாக்கு முக்கியமானதாக காணப்படுகிறது. அடுத்து புதிய சமூக வகுப்பு முறையின் தோற்றம் ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த பிரித்தானியருடைய ஆட்சி கால பகுதியில் அதன் விளைவுகளில் புதிய சமூக வர்க்கங்கள் தோன்றி இருக்கிறது, சமூக வகுப்புகள் தோன்றி இருக்கிறது. உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி வர்க்கங்கள் உருவாக காரணமாயிருக்கு. தொழிலாளிகளும் உருவாகி இருக்கிறார்கள். முதலாளித்துவ வகுப்பு தோன்றி இருக்கிறது. அடுத்து நவீன சமூக முறைக்கான அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது. நவீன நோக்கில் அந்த சமூக முறைக்கான அடித்தளம் விடப்பட்டிருக்கிறது. நவீன சிவில் சமூகம் தோற்றம் பெற்றிருக்கிறது. எனவே சமூக மாற்றங்கள் என்று பார்க்கிற பொழுது இவ்வாறான விடயங்களை நாம் நோக்க முடியும். அதனுடைய பாதகத்தன்மையை நோக்கும் பொழுது தேசிய கல்வியோடு மட்டுப்படுத்தப்பட்ட வகுப்பொன்று தோற்றம் பெற்றது. மேலே அரசியல் ஒழுக்கத்தை பின்பற்றும் சமூகம் ஒன்று தோற்றம் பெற்றிருக்கிறது. மேலே, அதாவது வெளிநாடுகளில் கல்வி கற்றுக்கொண்டு திரும்பி வருகின்ற மாணவர்கள் அந்த நாட்டினுடைய பண்பாடுகளோடு இங்கே வருகின்றார்கள்.
பெற்றிருந்தார்கள். தேசிய கல்வியை பெற்றவர்கள் இவ்வாறு ஒழுங்கமைய முடியவில்லை. எனவே இங்கே தேசிய கல்வியோடு பயணிப்பவர், மேலை பண்பாட்டோடு பயணிப்பவர்கள் என இருபிரிவாக மக்கள் சமூகம் காணப்பட்டது. அது சமூக வகுப்புவாதமாக பரிணமிக்க காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே அது பாதகமான விளைவாக காணப்பட்டிருக்கிறது. எதிர்பாராததும் அதே நேரம் அது பாதக விளைவாகவும் காணப்படுகிறது. அடுத்து பிரதேசவாதம், இனவாதம், மதவாதம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு சமூக ஒழுங்கமைப்பு தோன்றியிருக்கிறது. அடுத்து இரண்டாவது பகுதியில் இந்த வினாவில் அரசியல் விளைவுகளை நோக்குகின்ற பொழுது இரட்டை நிர்வாக முறை இல்லாது மத்தியமயப்படுத்தப்பட்ட ஒரு முறை ஆட்சிக்குள் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆட்சி முறைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் ஓரிடத்தில் மாறி ஒற்றையாட்சி அரசுக்கு அடிப்படையை வழங்கியது. ஓரிடத்தில் மாறி ஒற்றை ஆட்சி ஒரு இடத்தில் அது அத்தனையும் குவிந்து விட்டது. எனவே அது ஒற்றையாட்சி தன்மைக்கு வழிவகுத்திருந்தது. அடுத்த அரசியலமைப்பு சார் ஆட்சிக்கு இட்டு சென்றது. யாப்பு கட்டாயம் வேணும், எழுதப்பட வேண்டும், வாய்ப்பேச்சில் இருக்கக்கூடாது என்ற மாறாக அரசியல் அமைப்போடு சம்பந்தப்பட்டதாக கோல்ப்ரூக், குருமக்கலம், மேனிங் டிவென்சியர், டொனமூர், சோல்பெரி, முதலாம் குடியரசு, இரண்டாம் குடியரசு. ஆகவே இங்கே அரசியல் யாப்பு சார் முறைமைக்கு இட்டு சென்றிருக்கிறது. பொறுப்பு சொல்லும் பண்பு காணப்படுகிறது. நான் என்னுடைய மக்களை பிரதிநிதித்துவம் செய்து கொண்டு வந்து நிற்கின்றேன். ஆகவே நான் தவறு விடுகின்ற பொழுது என்னுடைய மக்களுக்கு நான் பொறுப்பு சொல்ல வேண்டும், நான் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த பொறுப்பு கூறும் தன்மைக்கு இந்த கோல்ப்ரூக் சீர்திருத்தம் வழியமைத்திருக்கிறது. அதே நேரம் பிரித்தானியர் ஆட்சியினுடைய பண்பாகவும் இது காணப்படுகிறது. அவர்களுடைய அரசியல் விளைவாகவும் காணப்படுகிறது. இது எதிர்பாராத விளைவுகளாக கூட இருந்திருக்கலாம். அரசியல் நிறைவேற்றுத்துறை ஒன்று தோற்றம் பெற காரணமாகியது. ஏனென்று சொன்னால் இங்கே அரசாட்சி முறை காணப்பட்டது. அது நிறைவேற்றுத்துறையாக சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை யாரும் எல்லாம் ஒன்றாக இருந்ததாக இருந்திருக்கிறது. ஆகவே இங்கே நிறைவேற்றுத்துறை ஒன்று தனியாக தோன்றும் பண்பு ஒன்று காணப்பட்டிருக்கிறது. அடுத்து எதிர்கால பாராளுமன்றத்துக்கான அடித்தளமிடப்பட்டது. அடுத்ததாக பிரதிநிதித்துவ ஆட்சி எண்ணக்கரு தோற்றம் பெற்றது. ஒரு பிரதிநிதித்துவம் செய்கின்ற அல்லது பாராளுமன்றத்தில் பிரதிநிதிகளாக வரக்கூடிய, மக்களின் பிரதிநிதிகளாக வரக்கூடிய முறைமை தோற்றம் பெற்றிருக்கிறது. அடுத்து வலுவேறாக்க கொள்கை பின்பற்றப்பட்டது. வலுவேறாக்க கொள்கையானது சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை என்ற 3 துறைகளுக்கு ஊடாக வலு, அதாவது பவர், அந்த சக்தி, அதிகாரம் வேறாக்கப்பட்டு ஆட்சி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையில் இருந்து சர்வசன வாக்குரிமை வரை பரந்திருக்கிறது. எனவே குருமக்களம் அரசியல் ஜாப்புக்கு முன்னர் கோல்ப்ரூக் அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்பட்ட போது இங்கு ஒருவருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்படவில்லை. ஆகவே அங்கே வாக்குரிமை இல்லாது தேசாதிபதியால் நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். உத்தியோக சார்புடையோ உத்தியோக சார்பற்றோ 15 பேர் என்று தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதே நேரம் அடுத்து குருமக்களத்தை பார்த்தா 21 பேர், 10 பேர் உத்தியோக சார்பு அற்றோர், 11 பேர் உத்தியோக சார்பு உடையோர். அப்ப உத்தியோக சார்பு அற்றோர் 10 பேர்ல 6 பேர் நியமனம் ஊடாகவும் 4 பேர் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை ஊடாகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டதன் காரணமாக பிற்காலங்களில் அது டொனமூர் அரசியல் யாப்பில் அது சர்வசன வாக்குரிமையாக பரிணமித்திருக்கிறது. எனவே இதிலிருந்து சர்வசன வாக்குரிமையானது விஸ்தரிக்கப்பட்டிருக்கு, வாக்குரிமை விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. எனவே இலங்கையர்கள் அரசியல் நீரோட்டத்தில் ஈடுபடுவதற்கு இந்த சர்வசன வாக்குரிமை வழியமைத்திருக்கிறது. அடுத்து இனவாரி பிரதிநிதித்துவம் இல்லாத செய்து மாகாண பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன ரீதியான பிரதிநிதித்துவம் நிறுத்தப்பட்டு மாகாண ரீதியான பிரதிநிதித்துவம் வளர்ச்சி அடைவதற்கு இது ஒரு காரணியாக, பின்புலமாக, அதன் விளைவாக நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறாக கோல்ப்ரூக் டொனமூர் வரையான விளைவுகள் நீங்கள் குறிப்பிட்டு சொல்வதன் ஊடாக இந்த வினாவினை நீங்கள் அணுக முடியும். அடுத்து 5வது வினா, டொனமூர் அரசியல் யாப்புடன் தொடர்புடைய பின்வரும் தலைப்புகளில் ஏதேனும் 2 பரிசீலிக்குக. அப்ப இது 10 புள்ளிக்குரிய வினா, ஒவ்வொன்றுக்கும் 10 புள்ளி.
20 புள்ளிகள். எனவே சர்வசன வாக்குரிமை நிர்வாக குழுமுறை இது ரெண்டையும் எடுத்தாலும் 20 புள்ளி. ஆகவே இங்கே 10 புள்ளிக்குரிய வினா பகுதியாக காணப்படுகிறது. சர்வசன வாக்குரிமை நிர்வாக குழுமுறை 3 காரியதரிசிகள். டொனமூர் அரசியல் யாப்புடன் தொடர்புடைய இந்த தலைப்புகளை நீங்கள் அணுக வேண்டும். இதில் முதலாவதாக சர்வசன வாக்குரிமை என்பதை நோக்கும் பொழுது சர்வசன வாக்குரிமையில் டொனமூருக்கு முன்னர் இலங்கையில் இருந்த சுதேசிகள் டொனமூரின் முன் எதிரான கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த இலங்கையர்களுக்கு சர்வசன வாக்குரிமை வழங்காதவர்கள் கல்வி கற்றவர்களுக்கும் சொத்துடையவர்களுக்கும் மட்டும் வழங்கினால் போதுமானது. எனவே இலங்கையர்கள் அத்தனை பேருக்கும் வயது வந்த அத்தனை பேருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்பது லஞ்சம் ஊழல் போன்றவற்றை வழங்கிவிடும் என்று கூறிய இந்த இலங்கையருடைய கருத்தை டொனமூர் நிராகரித்தார். எனவே இந்த டொனமூருடைய நிராகரிப்பின் ஊடாக சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குரிமையானது 21 வயதுக்கு மேற்பட்ட சகல ஆண் பெண்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புரட்சிகரமானது. ஏனென்று சொன்னால் டொனமூரினுடைய நிராகரிப்பின் ஊடாக இலங்கையர் விடுத்த கோரிக்கைகளை நிராகரித்து இந்த சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்ட அதே நேரம் பிரித்தானியாவிலேயே பாராளுமன்ற ஜனநாயகத்தின் புறப்படமான பிரித்தானியாவிலேயே 1928ஆம் ஆண்டு சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. 1928ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் 1928ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு வழங்கி 3 ஆண்டுகள் செல்வதற்கு முன்னரே இலங்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு புரட்சிகரமானது என்று கருதி இருந்தார்கள். லஞ்சம் ஊழல் குறையும் என்பதுடன் நாட்டுப்பற்று அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டது. கல்வி அறிவை அதிகரித்து உதவி திட்டங்களை பெற முடியும் என கூறியிருந்தார்கள். அதாவது அரசியலில் கல்வி அறிவை அதிகரித்து அவர்கள் பல்வேறு உதவி திட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அடுத்ததாக சாதியால் தாழ்த்தப்பட்ட தன்மை குறையும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். சர்வசன வாக்குரிமை வழங்கப்படுகிற பொழுது அங்கே சாதாரண மக்களும் ஏழைகள் சாதியால் தாழ்த்தப்பட்டவர்கள் என பல்வேறு தரப்பினரும் வாக்குரிமையை பெற்றிருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வாக்குரிமை வழங்குவதற்காக அவர்களின் இல்லங்களுக்கு சென்று அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் தாழ்த்தப்பட்ட தன்மையை மறைக்கும் ஒன்றாக சர்வசன வாக்குரிமை காணப்பட்டிருக்கிறது. அதனை நீக்கும் ஒன்றாக சர்வசன வாக்குரிமை காணப்பட்டிருக்கிறது. எனவே சாதி முறைகளை தாண்டிய ஒன்றாக அதையும் தாண்டி அரசியலில் ஈடுபட வைக்கின்ற ஒன்றாக இந்த சர்வசன வாக்குரிமை காணப்படுகிறது. இது பற்றி நீங்கள் குறிப்பிட வேண்டும். பொறுப்பாட்சியை பெற முடிந்தவை இலங்கையர் சர்வசன வாக்குரிமையை பெற்றிருக்கிறார்கள். தங்களுடைய பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தாராளமாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எனவே பொறுப்பாட்சியை பெறுவதற்கு அது வழியமைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும். எனவே டொனமூர் அரசியல் அமைப்பில் இந்த நிர்வாக குழு முறையானது ஒரு பொறுப்பாட்சி நோக்கி நகர்ந்ததை காண முடிகிறது. அடுத்து தொழிற்சங்க வளர்ச்சி காணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே பல்வேறு தொழிலாளர்கள் உருவாகி இருந்தார்கள். அதுசார் அரசியல் கட்சி வளர்ச்சி அடைந்திருந்தது. எனவே பிற்காலங்களில் இந்த சர்வசன வாக்குரிமையின் விளைவுகளில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே அரசியல் கட்சிகள் 1935ஆம் ஆண்டு லங்கா சமசமாஜ பார்ட்டி. எனவே இந்த அரசியல் கட்சி முதலாவது அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சார்ந்து பின்னரான காலப்பகுதியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இலங்கை அரசியலில் உருவாகி இருக்கின்றார்கள். எனவே தொழிற்சங்க வளர்ச்சி காணப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சாதாரண மக்களும் அரசியலுக்கு அருகில் வந்திருக்கிறார்கள். அவர்களே அரசியலாகி இருக்கிறார்கள். எனவே சாதாரண மக்களுக்கும் அரசியலை பரிச்சயமாக்குகின்ற ஒன்றாக சர்வசன வாக்குரிமை காணப்பட்டிருக்கிறது. மக்கள் நலன் பேண அரசியல் முறைய ஆரம்பித்திருக்கிறது. மக்களினுடைய நலன்களை பேணுகின்ற ஒன்றாக அவர்கள் சார் சட்டங்களை இயற்றக்கூடிய ஒன்றாக இந்த சர்வசன வாக்குரிமை அமைந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. எனவே இது சார்ந்த விடயங்களையும் நீங்கள் உள்ளடக்க வேண்டும். அடுத்து இரண்டாவது விடயம் நிர்வாக குழுமுறை. இந்த நிர்வாக
குழுமுறை டொனமூர் அரசியல் யாப்பிலே உருவாக்கப்பட்ட புதிய விடயமாக காணப்படுகிறது. எனவே அரசாங்க சபையில் 61 உறுப்பினர்கள் காணப்பட்டிருந்தார்கள். 61 உறுப்பினர்களில் அரசாங்க சபை 61 உறுப்பினர்களை கொண்டிருந்தது. உறுப்பினர்கள் சுதேசிகளாக காணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தேர்தலின் மூலம் தெரிவு செய்திருந்தார்கள். சர்வசன வாக்குரிமை ஊடாக 3 காரியதரிசிகள் காணப்பட்டார்கள். அவர்கள் 3 காரியதரிசிகளும் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் காவல் நாய்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 3 காரியதரிசிகளில் சட்ட காரியதரிசி, நிதி காரியதரிசி, நீதி காரியதரிசி என 3 காரியதரிசிகள் காணப்படுகின்றனர். எனவே அந்த 3 பேரையும் விட்டு 58 பேரும் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 7 குழுக்களும் பல்லினங்களையும் பங்கு பெற வைப்பதற்காக இந்த நிர்வாக குழு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அரசியல் தலைவர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக காணப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் வளர்ச்சி அடையாத கட்டத்திற்கேற்ப ஒரு நிர்வாக முறையாக இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 1935 பின்னர் தான் அரசியல் கட்சி உருவாகி இருந்தது. ஆனால் 1931ஆம் ஆண்டே இந்த டொனமூர் அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்டதனால் அங்கே கட்சி முறைகள் வளர்ச்சி அடைந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இந்த கட்சி முறை வளர்ச்சி அடையாத ஒரு நாட்டிற்கு ஒரு நாட்டிற்கு இந்த முறையை புகுத்தி இருந்தார்கள். ஆகவே இந்த நிர்வாக முறை இவ்வாறு காணப்படுகிறது. அடுத்து அரசியல் தலைவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒன்றாக காணப்படுகிறது. எனவே அரசியல் தலைவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய தேவை காணப்பட்டிருக்கிறது. இந்த தலைவருக்கு பயிற்சி அளிக்கும் ஒன்றாக இந்த நிர்வாக குழுமுறை காணப்படுகிறது. அடுத்து அரசியல் கட்சிகள் வளர்ச்சி அடையாத கட்டத்திற்கேற்ப ஒரு முறையாக இது இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் நிர்வாகத்தில் பங்கு பெற வைத்தல். நிர்வாகத்தில் பங்கு பெற வைப்பதற்கு அனைத்து பிரதிநிதிகளையும் உள்வாங்க வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. மேலும் அதனுடைய அமைப்பு முறையை நோக்குகின்ற பொழுது அரசாங்க சபை உறுப்பினர்களில் 3 காரியதரிசிகள் தவிர 58 பேரும் இரகசிய வாக்கெடுப்பினால் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். இரகசிய வாக்கினால் 7 குழுவாக பிரிக்கப்பட்டனர். உறுப்பினர் 6 தொடக்கம் 9 என கருதப்பட்டது. குறைந்தபட்சம் 6 தொடக்கம் 9 பேர் அந்த குழுவில் அமைந்திருக்கலாம். பொதுவாக டொனமூரின் குழுக்களில் பொதுவாக 8 பேர் அமைந்திருந்திருக்கிறார்கள். முக்கிய துறைகள் 3 காரியதரிசிகளிடம் வழங்கப்பட்டிருக்கு. எனவே முக்கியமான துறைகளை விட்டு இந்த 7 குழுக்களாக இவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளூராட்சி, உள்நாட்டலுவல்கள், காணியும் விவசாயமும் சுகாதாரம் போன்ற இந்த அலுவல்கள் தான் வழங்கப்பட்டிருக்குது. சட்டம், நிதி சார்ந்த அதிகாரங்களை காரியதரிசிகளிடம் வழங்கி இருக்கிறார்கள். அடுத்து இதனுடைய அதிகாரங்கள் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு குழுவும் தமது தலைவரை தனித்தனியாக தெரிவு செய்யும். அவர் மந்திரி என கருதப்படுவார். அப்போ 7 மந்திரிகள் காணப்படுவார்கள். எனவே ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பார். அந்தந்த குழுக்களை தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்வார்கள். இதுதான் சொல்றது அந்த 1947ஆம் ஆண்டு சோல்வெரி அரசியல் யாப்பில் மந்திரி சபை உருவாவதற்கு முன்னோடியாக ஒரு பயிற்சி களமாக டொனமூரினுடைய நிர்வாக குழு அமைந்தது என்றாலும் அது பொருத்தமானதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிர்வாக குழுவானது ஒரு மந்திரி சபை போல காணப்பட்டது. இந்த மந்திரி சபைக்குள் ஒரு குட்டி மந்திரி சபை போல அந்த 3 காரியதரிசிகளும் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாகவும் இந்த நிர்வாக குழு பல்வேறு விமர்சனங்களை தாங்கியதாக காணப்படுகிறது. எனவே நீங்கள் சுவாரஸ்யமாக கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து குழுவின் பெரும்பான்மை முடிவை நடைமுறைப்படுத்துவார்கள். இந்த பெரும்பான்மை அந்த குழுவில் 7 குழுவிலையும் தனித்தனியாக இயங்கும். அந்த ஒவ்வொரு குழுவும் தான் சொல்றத அந்த எது பெரும்பான்மை முடிவை ஏற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொன்றும் தமது குழுவை மேற்பார்வை செய்யவும் கட்டுப்படுத்தவும் அதிகாரம் உடையது என்று கூறப்படுகிறது. இதனுடைய பிரதான கடமையை நாம் நோக்குகின்ற பொழுது தமது துறைகளில் தேவைகளை அடையாளம் காண்பதும் அதனை தீர்மானமாக நிறைவேற்றுவதும். தங்களுடைய குழுக்களில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் தாங்கள் கொண்டு வரும் சட்ட மூலங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் என்று அந்த எண்ணம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை
தீர்மானத்தை தலைவரின் ஊடாக மந்திரி சபைக்கு அறிமுகப்படுத்துவதும் மந்திரிமார் ஊடாக அதனை அரசாங்க சபையில் அறிமுகப்படுத்துவதும். அப்ப ஒவ்வொரு குழுக்களுக்கும் 7 குழுக்கள் இருக்கும். அந்த 7 குழுக்களும் ஒவ்வொரு கொள்கைகளை கொண்டு வரும், சட்டங்களை கொண்டு வந்து, மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு அங்கே மந்திரிமார் ஊடாக அதனை அரசாங்க சபைக்கு அனுப்பி வைக்கும். அரசாங்க சபையினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு ஏற்ப தாம் சார்ந்த துறையை செயற்பட வைப்பதும் தமது துறைக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதும் இவர்களினுடைய பிரதான கடமையாக காணப்படுகிறது. எனவே நாட்டின் நிதி செயற்பாடுகளை நிதி காரியதரிசி பார்த்துக் கொள்வார். ஆனால் இவர்கள் குழுவினுடைய நிதி செயற்பாடுகளை அந்தந்த குழுக்களை மேற்கொண்டிருந்தார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியமானது? எங்களுக்கு நாட்டின் நிதி செயற்பாடு அல்லவா தர வேண்டும், நாங்கள் தானே மக்களின் பிரதிநிதிகள், இது என்ன அந்நிய காரியதரிசிகளிடம் கொடுத்திருக்கிறார்கள் முக்கியமான அதிகாரங்கள் என்று சரியாக அதற்கு போராடி இருந்தார்கள் இலங்கையர்கள். ஏன்னா நாங்கள் தான் மக்களின் பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் மன்றத்துத்தானே இந்த நிதி அதிகாரம் தர வேண்டும். அதை 3 காரியதரிசிகளிடம் கொடுத்து தேசாதிபதி 3 காரியதரிசியோடு தான் கதைப்பார். இந்த 58 பேரோடும் அவர் அதை பற்றி பெருசாக ஆலோசிப்பதில்லை. அப்ப இது எவ்வளவு தூரம் துன்பியல் நிகழ்வாக காணப்படுகிறது என்று சொல்ல முடியும். அடுத்தது இந்த நிர்வாக குழுவின் பிரதான கடமைகளில் அடுத்த பகுதியாக அந்த நிர்வாக குழுவின் குழுமுறையில் சாதக பாதக விடயங்களில் சிறந்த தலைவர்களை உருவாக்கியது என்று சொல்லப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் அவர்கள் சிறந்த தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே நேரம் அதிகாரம் பெற்றவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். யார் அதிகாரம் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள்? ஐரோப்பியர்கள், அதாவது இந்த காரியதரிசிகள் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். சிறந்த தலைவர்களாக இருந்தது இலங்கையர்கள். இதுல அதிகாரம் அற்றவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தாலும் பொருத்தமாக வரும். எனவே சாதக தன்மை சிறந்த தலைவர்களை உருவாக்கியது, பாதகத்தன்மை அதிகாரம் பெற்றவர்களாக ஐரோப்பியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தை நிர்வாக குழு முறையை நாங்கள் இவ்வாறு அணுக முடியும். அதனுடைய அமைப்பு, அதனுடைய பிரதான கடமை, அதிகாரங்கள், அதனுடைய சாதக பாதக விளைவுகளின் ஊடாக நாங்கள் நோக்கலாம். அடுத்ததாக 3 காரியதரிசிகள். 3 காரியதரிசிகள் வினாவை எடுக்கிற பொழுது நீங்கள் 3 காரியதரிசிகள் என்பதை 3 காரியதரிசிகளை பற்றி அவர்களினுடைய சிறப்புகள், அவர்களினுடைய அதிகாரங்கள், அவர்கள் சார்ந்த விமர்சனங்களையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அந்த வகையில் அதிக பொறுப்பு வாய்ந்தவராக பிரதம காரியதரிசி காணப்பட்டார். அப்ப பிரதம காரியதரிசி என்பவர் சட்ட காரியதரிசி. அடுத்தது நிதி காரியதரிசி, நீதி காரியதரிசி. எனவே பிரதம காரியதரிசி பிரதமர் போலேயே செயல்பட்டிருக்கிறார். எனவே அதிக பொறுப்பு வாய்ந்தவராக காணப்பட்டிருக்கிறார். பதில் தேசாதிபதியாக கடமையாற்றி இருக்கிறார். தேசாதிபதி இல்லாத சந்தர்ப்பத்தில் பதில் தேசாதிபதியாக கடமையாற்றி இருக்கிறார். தேசாதிபதி மந்திரிகளுக்கு ஆலோசனை வழங்குதல். இவர்தான் அந்த மந்திரிகளுக்கு, தேசாதிபதிக்கும் ஏனைய மந்திரிகளுக்கும் ஆலோசனை வழங்கும் ஒருவராக பிரதம காரியதரிசி செயற்பட்டிருக்கிறார். பகிரங்க சேவையை நடத்தியிருக்கிறார். பாதுகாப்பு சேவை, வெளிநாட்டு அலுவல்களின் பிரதான பொறுப்புதாரர் இவர் ஆவார். எனவே இந்த முக்கியமான அதிகாரங்களை இந்த காரியதரிசி கொண்டிருந்திருக்கிறார். எனவே இவர் பிரதமர் போல் ஒரு கட்டத்தில் செயற்பட்டதாக விமர்சிக்கப்படுகிறது. மேலும் நிதி காரியதரிசியை நோக்கும் பொழுது அவர் முற்றுமுழுதாக நிதிக்கு பொறுப்பானவராக இருந்திருக்கிறார். ஏனென்றால் இவர்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், செலவு அதிகரித்து விட்டது, வரவு துறை குறைந்து விட்டது. எனவே இந்த நிதியை கையாளுவதற்கு இலங்கையை போட்டா இலங்கை 7 நிர்வாகத்தின் ஊடாகவும் தங்களுடைய நாட்டில் இருக்கிற அபிவிருத்தியை பற்றி சிந்திப்பார்களே தவிர பிரித்தானிய ஏகாதிபத்தியம் பற்றி சிந்திக்க மாட்டார்கள், பிரித்தானியாவினுடைய அரசை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். ஆகவே இந்த நிதிக்கு பொறுப்பானவர் அவர் நோக்கமே நிதியை இங்கே இருந்து செல்வங்களை கொண்டு செல்வது. எனவே இந்த நிதியை எவ்வாறு கையாளுதல் என்பதில் பாண்டித்யம் வாய்ந்தவராக நிதி காரியதரிசி காணப்பட்டார். ஆகவே அவர் அரசு திணைக்களங்கள் நிதி நிலைமைகளை மேற்பார்வை செய்கிறது, வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், அவற்றுக்கு பணம் ஒதுக்குதல், அதாவது அரசு திணைக்களங்களுக்கு பணம் ஒதுக்குதல், வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், அரசாங்க ஊழியருக்கு சம்பளம் வழங்குதல் ஆகிய விடயங்களால் தமது கடமையை நிறைவேற்றுதல்.
அலுவல்களை நடாத்துதல், ஆலோசனை கூறல், மேற்பார்வை செய்தல். இந்த 3 விடயங்களின் ஊடாகவும் அவர் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றியிருக்கிறார். அலுவல்களை நடாத்துதல், ஆலோசனை கூறுதல் மற்றும் மேற்பார்வை செய்தல் ஆகிய 3 விடயங்கள் ஊடாக இந்த நிதி காரியதரிசி தனது பொறுப்புகளை நிறைவேற்றி இருக்கிறார். அடுத்தது சட்ட காரியதரிசி, சட்ட நீதி காரியதரிசி என்று சொல்வார்கள். நீதி சட்டம் என்பதனூடாக இதில் நீதி சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறுபவர் சட்ட காரியதரிசி அல்லது நீதி காரியதரிசி. சட்ட அல்லது நீதி காரியதரிசி என்று சொல்லப்படும். இங்கே நீதி சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறுபவர் இவர்தான். அரசின் பெயரால் வழக்குகளை நடாத்துதல், வழக்குகளை நடாத்துவதற்கும் இவரே முக்கியமானவராக இருக்கிறார். அடுத்து அரசாங்க சபை தேர்தலை நடாத்துதல், சட்டங்களை வரைதல் போன்ற செயற்பாடுகளை சட்ட காரியதரிசி மேற்கொண்டிருக்கிறார். எனவே இந்த 3 முக்கியமான காரியதரிசிகளிடம் அதிகாரங்களை ஒப்படைத்தால் 7 நிர்வாக குழுக்களும் இந்த காரியதரிசிகள் மீது கோபத்தில் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களை பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் காவல் நாய்கள் என்று சொல்லி அந்த 3 காரியதரிசிகளையும் வர்ணித்திருக்கிறார்கள். அந்த ஏகாதிபத்தியத்துக்காகத்தான் இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை ஆட்சி செய்ய விடுகிறார்கள் இல்லை என்ற எண்ணப்பாங்கில் அங்கே பல்வேறு துன்பங்களை எங்களுடைய இலங்கையர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அடுத்து ஆறாவது வினா, சோல்வெரி யாப்பின் சிறுபான்மை காப்பீடு சிறுபான்மையினருக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பாக அமைந்தது? இது ஒரு விவாதத்திற்குரியது. இந்த விடையை நோக்குகின்ற பொழுது அதனுடைய சிறுபான்மை காப்பீடுகள் ஏன் கொண்டு வரப்பட்டது? இப்பொழுது நான் குறிப்பிட்டது போல டொனமோர் ஜாப்பில் ஏற்பட்ட பல்வேறு குறைபாடுகள் சிறுபான்மையினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. எனவே அங்கே சிறுபான்மையினர் பல்வேறு துன்பங்களை நிர்வாக குழுவினூடாக சந்தித்தார்கள். சிறுபான்மையினருடைய கருத்துக்களாக சேர்க்கப்படவில்லை. அங்கே அந்த நிர்வாக குழுவில் கூட தனி சிங்கள சபை ஒன்று அமைந்திருந்ததாக அந்த தனி சிங்கள நிர்வாக குழுக்களாக காணப்பட்டதனால் ஏனைய தமிழர் மற்றும் முஸ்லிம் போன்ற ஏனைய சிறுபான்மை இனங்கள் அந்த குழுக்களில் சிறுபான்மையினராகவே காணப்பட்டார்கள். எனவே தொடர்ந்தும் அந்த நிர்வாக குழுவில் கூட அவர்களுக்கு அங்கே நீதி வழங்கப்படவில்லை. எனவே சோல்வெரி யாப்பு குழுவினர் வருகிற பொழுது இலங்கை சிறுபான்மையினர் அது சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்படுகிறது, எனவே எங்களை பாதுகாப்பதற்கான சட்ட ஏற்பாடுகளை செய்யுங்கள், அது சார் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே சோல்வெரி அரசியல் யாப்பில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு சிறுபான்மையினருடைய வாதங்கள் சரியானது, எனவே அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கூறி பின்வரும் விடயங்களை அவர்கள் சட்ட ஏற்பாடாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் முதலாவது அரசியலமைப்பின் 28ஆம் பிரிவு. இந்த விடயங்கள் விளக்கி எழுதப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இவை விரிவான விடயங்களாக 20 புள்ளிக்கு கேட்கப்பட்டிருக்கிறது இந்த வினா. எனவே இந்த விடயங்கள் அனைத்தும் நீங்கள் விளக்கமாக எழுத வேண்டும். அரசியலமைப்பின் 29வது பிரிவானது சிறுபான்மையினருக்கு எழுத்து மூலமான அதாவது ஜாப்பு ரீதியாக ஒரு பாதுகாப்பு அந்தஸ்தை கொடுத்திருந்தது. ஆனால் அது எந்த அளவுக்கு பாதுகாத்தது என்பது அச்சத்துக்குரிய ஒன்றாக பின்னாளில் கருதப்பட்டது. ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் ஜாப்பின் ஊடாகத்தான் தனிச்சிங்கள சட்டம் 1956ஆம் ஆண்டு சோல்வெரி அரசியல் ஜாப்பிற்குட்பட்டுத்தான் தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே சிறுபான்மையினர் தமது மொழி சார்ந்த அந்த உரிமையை இழந்ததாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து நாம் இவ்வாறு ஒவ்வொரு உதாரணங்களின் ஊடாக நான் குறிப்பிடுகிறேன். அடுத்து செனட் சபையை நாம் நோக்குகின்ற பொழுது செனட் சபை இந்த சிறுபான்மை இனங்களோடு ஒவ்வொரு பிரதேசங்களையும் உள்ளடக்கியதாக அங்கே ஒரு மூதவையாக ஒரு அறிவு கூடின மன்றமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடைமுறையில் முதலாம் மன்றம் சொன்ன அதே கருத்தையே இவர்களும் தடுத்து நிறுத்தாது அதற்கு ஆமோதித்திருந்தார்கள். இவ்வாறான சட்டங்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான சட்ட
சட்டங்களை இயற்றுவதற்கு செனட் சபையும் காரணமாக இருந்தது. யாரும் கேள்வி கேட்கவில்லை. எனவே அது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருந்ததா? அதிகாரம் குறைந்த மன்றமாக, அது ஒரு செயலுருவற்ற மன்றமாக காணப்பட்டதாக விமர்சித்திருந்தார்கள். பல அங்கத்தவர் தேர்தல் தொகுதி, கோமரை கழகம், அரசியல் அமைப்பை திருத்துவதில் 3/2 பெரும்பான்மை, பொது சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு போன்றவை இந்த சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட முக்கியமான விடயங்களாகும். இந்த விடயங்களில் நாம் பார்க்கிற பொழுது இந்த ஆணைக்குழுக்கள், அதாவது இந்த 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 சிறுபான்மை செயற்பாடுகள் எந்த அளவிற்கு பாதுகாத்தது, அது செயல் ரீதியில் அது சிறுபான்மையினரை பாதுகாக்கவில்லை என்பது சிறுபான்மையினருடைய கருத்தாகவே தொடர்ந்து காணப்பட்டிருக்கிறது. எனவே இது விமர்சன பகுதியாக நீங்கள் நோக்க வேண்டும். இந்த வினாவை எந்த அளவிற்கு பாதுகாத்ததா இல்லையா என்று குறிப்பிடுவதனூடாக அதனை நாடி துடிப்பை பார்க்க முடியும். ஆகவே 6வது வினா நீங்கள் விரித்து எழுத வேண்டும். அதனுடைய விளக்கங்கள் விவாதத்தன்மை உள்ளடக்கியதாக எழுதப்பட வேண்டும் என்பது முக்கியமானதாகும். அடுத்ததாக நாம் 7வது வினாவுக்கு செல்கின்ற பொழுது, சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் அரசியலமைப்பு வளர்ச்சி கட்டங்களில் பின்வருவனவற்றில் 2ஐ பரிசீலிക്കുക. இங்கே 4 விடயங்கள் காணப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது 2 விடயங்களை மட்டுமே விவரிக்க வேண்டும். அதில் சுதந்திரத்தின் பின்னரான இலங்கையின் அரசியலமைப்பு வளர்ச்சி கட்டத்தை பற்றி முதலில் கவனிக்க வேண்டும். ஆகவே சுதந்திரத்தின் பின்னர் 47, 72ஆம் ஆண்டு ஜாப்புகளின் சட்டமன்ற ஒப்பீடு, சோல்வெரி அரசியல் ஜாப்பையும் இலங்கை சோசலிச ஜனநாயக குடியரசு அரசியல் ஜாப், அதாவது முதலாம் குடியரசு அரசியல் ஜாப்பினுடைய சட்டமன்றங்களை ஒப்பிட வேண்டும். அடுத்து 19ஆம் சீர்திருத்த விசேட அம்சங்கள் பற்றி குறிப்பிட வேண்டும். அடிப்படை உரிமை பாதுகாப்பு பொறிமுறையில் ஒம்புட்ஸ்மனின் வகிபாகம் பற்றி குறிப்பிட வேண்டும். அடுத்து ஜனாதிபதிக்கும் சட்டத்துறைக்குமான தொடர்பு பற்றி நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். இதில் 2 விடயங்களை விளக்கினால் போதுமானது. இதில் முதலாவதாக 48 மற்றும் 72ஆம் ஆண்டு சட்டமன்ற ஒப்பீடுகளை நாம் பார்ப்போம். இதில் இலங்கை, அதாவது 1948ஆம் ஆண்டு இலங்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கால் 72ல் ஸ்ரீலங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இது பாராளுமன்றம் என அழைக்கப்படுகிறது. அங்கால தேசிய அரசு பேரவை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இங்கு ஈரங்க மன்றம் காணப்படுகின்றது. ஈரங்க மன்றம், அப்ப இந்த ஈரங்க மன்றம் ஒன்று என்னன்னா, முதலாம் மன்றம் மக்கள் பிரதிநிதிகள் சபை, 2ஆம் மன்றம் செனட் சபை. இந்த 2 மன்றங்கள் ஈரங்க மன்றம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே தேசிய அரசு பேரவை என்பது ஓரங்க மன்றமாக காணப்படுகிறது. ஓரங்க மன்றம் இதுதான் சட்டமன்றங்களுக்கு இடையிலான ஒப்பீடு. அப்ப நீங்க இவ்வாறு ஒப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கும். ரைட். அடுத்து இது 5 ஆண்டுகள் பதவிக்காலம் கொண்டது. இங்க 6 ஆண்டுகள் பதவிக்காலம் கொண்டது. இரண்டாவது அதிகாரம் கூடின மன்றம். அவர்கள் யோசித்தார்கள், இந்த 2ஆம் மன்றத்தால இங்கே ஒரு பிரயோசனமே இருக்கேன். எனவே நாங்கள் தேசிய அரசு பேரவை, எமது நாடு, எமது ஆட்சி, பாராளுமன்றம் ஆத்திரத்துல இருந்து ஆட்சி செய்த மாதிரி இருக்குது. சரி, எல்லா அங்கங்களையும் நிறுத்தி வச்சுட்டு பாராளுமன்றத்தினுடைய சர்வாதிகார தன்மை என்று விமர்சனம். இது விமர்சனம், நான் சொல்லவில்லை. ரைட். நியமனம் 6 பேர், தெரிவு செய்யப்பட்ட 95 பேர் என்ற அடிப்படையிலான இருவகை உறுப்பினர் பகுதி இங்கே காணப்பட்டிருக்கிறது. அதாவது மக்கள் பிரதிநிதிகள் சபையில் 101 உறுப்பினர்கள் காணப்பட்டிருந்தார்கள். இங்க 101 உறுப்பினர்கள், இங்க 30 உறுப்பினர்கள். எனவே 101 உறுப்பினர்களில் 95 பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். 6 பேர் தேசாதிபதி, சோல்வெரி அரசியல் ஜாப்பில் தேசாதிபதி ஆள்வதி இருந்திருக்கிறார். எனவே அவர் 6 பேரை நியமனம் செய்திருக்கிறார். அடுத்து செனட் சபை 2ஆம் மன்றாக காணப்பட்டது, 30 உறுப்பினர்களை கொண்டிருந்தது என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். ரைட். அடுத்து இங்கால பார்த்தீங்கன்னா மாகாண ரீதியாக 25 பேரும், பரப்பளவு என்ற அடிப்படையில் 43 பேரும் என்றவாறாக 168 பேர் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு இருந்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்து சட்டத்துறை அதிகார
அதிகாரம் மட்டும் கொண்டது, இங்கே முத்துரை அதிகாரங்களை பெற்றிருந்தது. அதனால்தான் சொல்கிறார்கள் அந்த தேசிய அரசு பேரவையானது மீ உயர் மன்றாக, மீ உயர் மன்று, இது வேற எங்கேயும் பயன்படுத்தல, மீ உயர் மன்று, மீ உயர் மன்று என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே இங்கே வலுவேறாக்க தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை என்ற செப்பரேஷன் ஆஃப் பவர் என்று சொல்வார்கள். இந்த முறையிலே இங்கே அதிகாரம் வேறுபடுத்தப்பட்டிருந்திருக்கிறது. ஆனால் இங்கே அது ஒரு யூனிட்டியாகப்பட்டிருக்கிறது, அதாவது ஒன்று குவிக்கப்பட்டிருக்கிறது. வலுவேறாக்க தத்துவம் பின்பற்றப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே இங்கே நீதி புனராய்வு காணப்பட்டது, இங்கே நீதி முன்புணராய்வு காணப்பட்டது. இது முக்கியமான விடயம். இங்கே நீதி புனராய்வு காணப்பட்டிருக்கின்றது, இங்கே சட்டமூலங்களுக்கு நீதி புனராய்வு, அதாவது யாப்புக்கு இது பொருந்தி வருகிறதா என அங்கே ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் தான் அங்க விவாதம் இடம்பெறும். ஆனால் இதுக்கு என்ன செய்யறது என்று சொன்னால், நீதி முன்புணராய்வு விவாதம் நடைபெற முதலே அங்கே என்ன செய்யறது, முன்னமே யாப்புக்கு பொருந்தி வருகிறதான்னு பார்த்து எல்லாம் ஆலோசனை தான் சொல்லலாம், அங்க ஆணையிட முடியாது. எனவே நீதி முன் புனராய்வு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு விவாதம் செய்து அது சரியோ பிழையோ அது நடைபெற்று கொண்டு போய்கொண்டிருக்கேதான் தெரியும் யாப்புக்கு முரணாக பொருந்தி வந்திருக்கிறதுன்னு சொல்லி. ஆகவே இந்த அரசியல் அமைப்பில், இந்த சோல்வெரி அரசியல் அமைப்பை விட, சட்டமன்றத்தை விட 72ஆம் ஆண்டு முடிவுரை குறிப்பிட வேண்டும். எனவே 72ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின் சட்டமன்றமானது மீயுயர் அதிகாரம் கொண்டதாக, அதிகாரம் கூடிய மன்றை கொண்டதாக காணப்படுகிறது. இலங்கை அரசியல் வரலாற்றில் அதிகாரம் கூடிய மன்றாக தேசிய அரசு பேரவை இருந்தது என்று சொன்னால் கூட அது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ரைட். அடுத்த விடயம் 19ஆம் சீர்திருத்தத்தின் விசேட அம்சங்கள் பற்றி நாம் நோக்குவோம். இந்த 19ஆம் சீர்திருத்த விசேட அம்சங்கள் முக்கியமானது 18ஆம் சீர்திருத்தத்தை ஒழிப்பதற்கான சட்டம். அடுத்து ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரமானது ஜனநாயகத்தன்மையில் இல்லை. ஆகவே 19ஆம் சீர்திருத்தத்தினூடாக ஜனநாயகத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டமாக அது காணப்படுகிறது. பிரதமரின் நிறைவேற்று அதிகாரத்துக்கு அது வழி ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த செமி பிரசிடென்டல் முறை என்று குறிப்பிட்டிருந்தார்கள், அதாவது பாதி ஜனாதிபதித்துவ முறை, அதாவது கலப்பு முறை என்று சொல்லிங்க, இது ஒரு வகை பாதி ஜனாதிபதித்துவ முறை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசாங்க சபை ஒன்றை ஸ்தாபித்தல் மற்றும் 17வது அரசியலமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களை மீண்டும் ஸ்தாபித்தல். சுயாதீன ஆணைக்குழுக்கள் இருந்தது, அது 18ஆம் சீர்திருத்தத்தில் இல்லாதொழிக்கப்பட்டிருந்தது. அப்ப 18ஆம் சீர்திருத்தம் எத்தனை தடவையும் ஜனாதிபதியாக வரலாம், தெரிவு செய்யலாம் என்ற முறையானது ஜனநாயகத்தன்மையற்றதாக காணப்படுகிறது. எனவே 19ஆம் சீர்திருத்தம் 18ஆம் சீர்திருத்தத்தை ஒழித்து கட்டுவதற்கான சீர்திருத்தமாக காணப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கிடையில் அதிகாரங்களை பங்கிட்டு அந்த முறையினை உருவாக்கியது. இரட்டை நிறைவேற்று துறையினை கொண்ட பாதி ஜனாதிபதி முறை. இந்த முறையானது இலங்கையில் 19ஆம் சீர்திருத்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டது. 19ஆம் சீர்திருத்த விசேட அம்சங்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 5 வருடங்களாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாணவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த 19ஆம் சீர்திருத்தத்தில் 5 வருடங்கள், அதற்கு முன்னர் 6 வருடங்கள் இருந்திருக்கிறது. எனவே ஜனாதிபதி 2 தடவை மட்டுமே தெரிவு செய்யப்படலாம், ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படலாம் என்ற கூற்று இங்கே முக்கியமானது. அதோடு 5 வருடங்கள் அவருடைய ஆட்சி காலம் காணப்படுகிறது முக்கியமானது. ஏனென்றால் இந்த அரசியல் சீர்திருத்தத்தின் ஊடாக தற்பொழுது மிக சிறப்பாக அவர்கள் அந்த அரசியல் சீர்திருத்தத்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதே வேறு வேறு நபர்கள் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் இருந்தால் இப்போது பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி இருக்கும் என்று கருதப்படுகிறது அரச பொறிமுறைக்குள். இது விமர்சனம். ரைட். அப்ப அமைச்சர்களை நியமிப்பதில் வரையறைகள் ஏற்பட்டது. அமைச்சரவை அமைச்சர்கள் 30க்கு மேற்படாது. அமைச்சரவை அந்தஸ்து மற்றும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை 40ஐ விட அதிகரிக்காமலும் இருத்தல் வேண்டும். அப்ப அமைச்சரவை அந்தஸ்து அற்ற பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை
மேற்படக்கூடாது. அமைச்சரவை அமைச்சர்கள் 30க்கு மேற்படக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இப்ப அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்கள் யார், அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்கள் யார் என்ற பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும். அப்ப அமைச்சரவை அந்தஸ்துடைய என்று சொன்னா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பிரதமருடைய ஆலோசனையோடு தன்னோடு சேர்ந்து செயற்படக்கூடியவர்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சர்கள். அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்கள் என்று சொன்னால் வெளியில இருப்பார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக வராம மிக நல்லவர்களாக வெளியில் இருப்பார்கள். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாதவர்களாக உயர்ந்த அறிவு பெற்றவர்களாக, அரசியல் அறிவு பெற்றவர்களாக, நடைமுறை அறிவு பெற்றவர்களாக, அங்கே மிக நாட்டுக்கு தேவையான அவசியமானவர்கள் சிலவேளை பிரபல்யமாகாம கூட இருந்திருக்கலாம். அப்படியானவர்களை அமைச்சரவை அமைச்சுக்களுக்கு ஊடாக அவர்களை கொண்டு வந்தா அவர்களை சொல்றது அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்கள் சொல்லி அவர்களை சேர்த்து பிரதி அமைச்சர்களையும் சேர்த்து 40 பேருக்கு மேற்படக்கூடாது. அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்களாக போகக்கூடியவர்கள் 30க்கு மேற்படாது இருக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. பாராளுமன்றத்தை 4.5 வருடங்களுக்கு பின் கலைக்கலாம் என்பது முக்கியமானது. எனவே பாராளுமன்றத்தை முந்தி, அதாவது 19ஆம் சீர்திருத்தத்துக்கு முன்னர் பாராளுமன்றம் கூடி 1 வருடம் நிறைவேற்ற பின்னர் உடனடியாக கலைச்சிட்டார். அது ஜனாதிபதி விரும்பினா சரி, சரியா? அப்ப இங்க என்னன்னா 4.5 வருடத்துக்கு பிறகுதான் கலைக்கிறோம். வந்த உடனே முதலாவது வேலை அதுதான் ஆயிருக்கும். அப்ப 4.5 வருடங்களுக்கு பின்னரே அந்த பாராளுமன்றத்தை கலைக்கலாம் என்பது பாராளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தன்மையை அது பாதுகாத்திருக்கிறது என்று நாம் கருத முடியும். அடுத்து இந்த சீர்திருத்தத்தின் விசேட அம்சங்களில் தேசிய அரசாங்கம் அமைந்திருக்கும் போது அமைச்சர்களை தீர்மானிக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உரியது. பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் 5 வருடங்களாக காணப்படுகிறது. எனவே ஜனாதிபதியினுடைய ஆயுட்காலம் 5 வருடம், பாராளுமன்றத்தினுடைய ஆயுட்காலமும் 5 வருடம். அரசியலமைப்பு பேரவை 10 உறுப்பினர்களை கொண்டு 3 ஆண்டுகள் உறுப்பினர்கள் பதவி வகிக்க கூடியதாக அமைக்கப்பட்டது. அதன் தலைவர் சபாநாயகராக விளங்குவார். அப்ப அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான விடயம் 19ஆம் சீர்திருத்தத்தில் அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசியலமைப்பு பேரவை 10 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. அது 3 ஆண்டுகள் அந்த உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை வகிக்கக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அரசியலமைப்பு பேரவையின் தலைவர் சபாநாயகராக விளங்குகிறார். இவ்வாறான முக்கியமான விடயங்களை நீங்கள் இந்த சீர்திருத்தத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது குறிப்பிட வேண்டும். அடுத்து இதனால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழு, இது ஒரு புதிய விடயமாக அனைத்து மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்து ஆணைக்குழுக்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. எவ்வாறான ஆணைக்குழுக்களை அறிமுகம் செய்திருந்தார்கள் என்றால் தேர்தல் ஆணைக்குழு, பொது சேவை ஆணைக்குழு, முதலெல்லாம் ஆலோசனை சபைகள், இங்கெல்லாம் ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. கணக்காய்வு ஆணைக்குழு, இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு, அதை விட விசாரணை ஆணைக்குழு, நிதி ஆணைக்குழு, எல்லை நிர்ணய ஆணைக்குழு, தேசிய பெருகை ஆணைக்குழு போன்ற இந்த ஆணைக்குழுக்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்குரிய தலைவர்களை நியமிக்கும் போது அரசியலமைப்பு பேரவையானது 3 நபர்களை ஜனாதிபதிக்கு சிபார்சு செய்ய ஒருவரை ஜனாதிபதி தலைவராக நியமிப்பார். அதில் இதற்குரிய தலைவர்களை நியமிக்கும் போது, இந்த ஆணைக்குழுக்களுக்குரிய தலைவர்களை நியமிக்கும் போது அரசியலமைப்பு பேரவையானது, மேலே கூறப்பட்ட அரசியலமைப்பு பேரவையானது, இந்த அரசியலமைப்பு பேரவையானது 3 நபர்களை ஜனாதிபதிக்கு சிபார்சு செய்யும். ஒவ்வொரு ஆணைக்குழுவுக்குமான 3 நபர்களை அரசியலமைப்பு பேரவை ஜனாதிபதிக்கு சொல்லும். இந்த நேரம் நியமிக்கலாம் இந்த ஆணைக்குழுக்களுக்கு சொல்லி அதுல ஒருவரை தான் ஜனாதிபதி தெரிவு செய்வார். அவர் நியமனம் கொடுப்பார். எனவே இந்த சீர்திருத்தத்தினுடைய விசேட அம்சமாக இது கருதப்படுகிறது. அடுத்த விசேட அம்சமாக அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்துக்கு உட்பட்டு ஜனாதிபதி பின்வரும் பதவிகளை அவர் வழங்கி வைப்பார். அப்ப இங்க அரசியலமைப்பு பேரவை ஒரு வகையில் அந்த நியமனங்களின் போது ஒரு ஜனநாயகத்தன்மையை பேணக்கூடிய ஒன்றாக செயற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அரசியல் அமைப்பு சபையில 10 பேர் இருக்கிறார்கள். அதனுடைய பதவியை நியமிக்கும் பொழுது 3 பேர் இருக்க முடியும். ஒரு கூட்டத்தை
நடத்துகின்ற பொழுது 5 பேர் இருக்க வேண்டும். இவ்வாறாக அந்த அரசியலமைப்பு சபையானது ஒரு ஜனநாயக தன்மையை பேணக்கூடிய ஒன்றாக அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரதம நீதியரசரும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதிகள் இவர்களை நியமிப்பது ஜனாதிபதி. இதற்கு அங்கீகாரம் வழங்குவது அரசியலமைப்பு பேரவை ஆகும். ஆகவே இதுல நீதிமுறைமைக்குழும் நிர்வாகத்துறை தலையீடு செய்வதனுடைய ஒரு வகை விளைவினால் ஏற்பட்ட ஒரு பாதுகாப்பு பொறிமுறையாக 19ஆம் சீர்திருத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கணக்காய்வாளர் நாயகம், நீதித்துறை ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்கள், போலீஸ் மா அதிபர், ஒம்புட்ஸ்மேன், பாராளுமன்ற ஆணையாளர், தகவல் அறியும் உரிமை, அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இது இறுதியான விடயம். அப்ப பாராளுமன்ற ஆணையாளர், ஒம்புட்ஸ்மேன், போலீஸ் மா அதிபர் இது போன்ற பதவி நிலைகளை நியமனம் வழங்குகின்ற பொழுது ஜனாதிபதி இந்த அரசியலமைப்பு ஆலோசனை சபையிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். அடுத்ததாக 19ஆம் சீர்திருத்தத்தில் தகவல் அறியும் உரிமை அடிப்படை உரிமை அத்தியாயத்தில், அதாவது அத்தியாயம் இலங்கை அரசியல் ஜாப்பின் தற்போதைய ஜாப்பின் 3ஆம் அத்தியாயத்தில் அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக ஒரு தகவலை அறிந்து கொள்வதற்காக உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்பது 19ஆம் சீர்திருத்தத்தினுடைய முழுமையான தகவல்களாக காணப்படுகிறது. அடுத்து அடிப்படை உரிமை பாதுகாப்பு பொறிமுறையில் ஒம்புட்ஸ்மேனின் வகிபாகம். ஒம்புட்ஸ்மேன் வகிபாகம் எனும் பொழுது இந்த ஒம்புட்ஸ்மேன் என்பவர் பாராளுமன்ற ஆணையாளராக காணப்படுகிறார். பாராளுமன்ற ஆணையாளர் என்பது மறுபெயர் ஒம்புட்ஸ்மேன், ஆங்கிலத்தில் ஒம்புட்ஸ்மேன் என்று சொல்வார்கள். இது நமது அரசியல் ஜாப்பின் 78ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பின் தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசியல் ஜாப்பின் 156வது பிரிவில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒம்புட்ஸ்மேன் பதவி என்ன என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசாங்க அலுவலர்கள், பகிரங்க கூட்டுத்தாபன உள்ளூர் அதிகார கூட்டுத்தாபன அலுவலர்கள், உள்ளூர் அதிகார சபை அலுவலர்கள், அதையொத்த வேறு நிறுவனங்களின் அலுவலர்கள் ஆகியோர் அடிப்படை உரிமைகளை மீறி உள்ளார்கள். அப்ப அடிப்படை உரிமைகளை மீறி உள்ளார்கள் என்றும் வேறு அநீதிகளை இழைத்து விட்டார்கள் என்றும் கூறுகின்ற முறைப்பாடுகள் அல்லது சாட்டுதல்கள் பற்றி அத்தகைய சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு இணங்கவும் அவற்றுக்கு அமைவாகவும் புலனாய்வு செய்து, அவருடைய வேலை அந்த ஜாப்புக்கு இணங்க, அந்த சட்ட ஏற்பாடுகளுக்கு இணங்க புலனாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு, அப்ப அவற்ற வேலைகள் தான் இது சொல்லி இருக்கு. புலனாய்வு செய்கிறது, அறிக்கை சமர்ப்பிக்கிறது, அதுக்கு பொறுப்பாக உள்ளவரான நிர்வாகத்திற்கான பாராளுமன்ற ஆணையாளர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதற்கு பொறுப்பாக இருப்பவர், அதை புலனாய்வு செய்யக்கூடியவர், அந்த சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய அவர் ஒழுங்குபடுத்தி நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற பதவியினை தாவிப்பதற்கான சட்டத்தின் மூலம் பாராளுமன்றம் ஏற்பாடு செய்தல் வேண்டும். அப்ப பாராளுமன்றம் அந்த ஒம்புட்ஸ்மேனை ஏற்பாடு செய்ய வேண்டும். எனவே அவர் சுதந்திரமாக தன்னுடைய புலனாய்வை நடாத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர் ஏன் அதை அப்படி செய்யணும்டா, அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளார்கள். யார் மீறியுள்ளார்கள்? அரசாங்க அலுவலர்கள், பகிரங்க கூட்டுத்தாபன அலுவலர்கள், உள்ளூர் அதிகார சபை அலுவலர்கள், அதையொத்த நிறுவனங்களின் அலுவலர்கள் ஆகியோர் இந்த அடிப்படை உரிமைகளை மீறி இருந்தால் அவர் புலனாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இது எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு பொறிமுறையாக, அது ஒரு வகிபாகமாக காணப்படுகிறது என்று நாம் கருத முடியும். இது அரசியல் ஜாப்ல இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே இந்த முறை ஊடாக நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, அப்ப உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கு, நாங்க அதை நோக்கி போறதில்லை. அது எங்களோட முதலாவது பிரச்சனை. இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது அடுத்த பிரச்சனை. அப்ப இதையெல்லாம் தெரியாம அரசியல் ஜாப்பு சட்டங்களை பற்றி அறிந்து கொள்ளாம இருக்கும் வரையும் எங்களுக்கு மேல் அதிகாரிகள், அரசாங்க அலுவலர்கள் என்ன குற்றத்தையும் செய்துட்டு போனாலும் கடவுள் பார்த்து கொள்ளுவார் என்று இருந்தீங்கன்னு சொன்னா, அல்லது நாம் அவ்வாறு இருந்தோம்னு சொன்னா எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் பிரயோசனமற்றதாக போய்விடும். அங்கே முறைகள் இருக்கிறது, அதை முன்னேற்றி கொண்டு செல்வோம். சரியா? அடுத்து அரசியலமைப்பின் இவருடைய செயற்பாடுகள், ஒம்புட்ஸ்மேனுடைய செயற்பாடு அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்துக்கு
உட்பட்டு ஜனாதிபதியால் 5 வருடங்களுக்கு, அப்ப அவர் எப்படியானவராயிருக்கணும், ஒம்புட்ஸ்மேன் பதவிக்கு வர வேண்டியவர் எப்படிப்பட்டவராயிருக்கணும், நன்னடத்தை உடையதாக, அவருக்கு நன்னடத்தை இருக்க வேண்டும். அவர் அந்த நன்னடத்தையை பேணும் வரையும் பதவி வகிக்கலாம் அல்லது 70 வயதில் அவர் ஓய்வு பெறலாம். 1981ஆம் ஆண்டில் 17ஆம் இலக்க பாராளுமன்ற சட்டம் ஒம்புட்ஸ்மேன் பதவி நிலை அதிகாரங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னென்று சொன்னால், ஒம்புட்ஸ்மேனுக்கு சமர்ப்பிக்கப்படும் முரண்பாடுகள் அனைத்தும் பாராளுமன்ற உறுப்பினரூடாகவே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற முறைப்பாட்டு குழுவே குறித்த முறைப்பாட்டை ஒம்புட்ஸ்மேனுக்கு சமர்ப்பிப்பதா இல்லையா என தீர்மானிக்கும். அப்ப பாராளுமன்ற முறைப்பாட்டு குழு ஒன்று இருக்கும், அவையதான் யோசிப்பார்கள் இந்த முறைப்பாட்டை ஒம்புட்ஸ்மேன்கிட்ட கொடுக்க வேண்டுமா. அப்ப அவ்வளவுக்கு அவர்கள் மக்கள் அரசாங்க அலுவலர்கள் மீது தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உண்மையா சொல்லணும், பொய்யெல்லாம் சொல்லணும். அப்ப உண்மையா சொல்லுகிற பொழுது அதை சரியான முறையில அந்த பாராளுமன்ற முறைப்பாட்டு குழு ஒம்புட்ஸ்மேனிடம் கையளிக்கும். ஒம்புட்ஸ்மேன் பகிரங்க விசாரணை நடத்தணும் என்ற அவசியம் இல்லை. அவர் அதை புலனாய்வு செய்து அவர் குற்றம் சாட்டப்பட்ட நிர்வாகி நேரடி விளக்கம் அளிக்க வேண்டும். அவருக்கு ஒம்புட்ஸ்மேன் நேரடி விளக்கம் அளிக்க வர சொல்லி அவர் அழைக்கலாம். எனவே இவ்வாறான பொறிமுறையின் ஊடாக ஒம்புட்ஸ்மேனின் வகிபாகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை பாதுகாப்பு பொறிமுறையில். எனவே பாதுகாக்கப்படுகிறது, ஒம்புட்ஸ்மேன் ஊடாக பாதுகாக்கப்படுகிறது. அந்த முறைமையின் ஊடாக அது யாப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதன் ஊடாக அங்கே பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்து அவருடைய செயற்பாடுகள் என்னவென்று பார்த்தால், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பார். இவ்வறிக்கைக்கு மேல் நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு பாராளுமன்றத்தை சேர்ந்தது. 1994ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க சட்டத்தின்படி என்ன குறிப்பிட்டிருக்கிறால், பொதுமக்கள் நேரடியாக எழுத்து மூலமாக முறைப்பாடுகளை விண்ணப்பிக்கலாம். தீர்மானங்களை பாராளுமன்றத்துக்கும் ஜனாதிபதிக்கும் அறிக்கையாக சமர்ப்பிப்பார்கள். இதுசார் விமர்சனங்களும் உண்டு. அந்த அடிப்படையில் சில முக்கியமான அதிகாரிகளை விசாரிக்க முடியாது, இது நெருடலாத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் போலீஸ் மா அதிபர், இராணுவ தளபதி, சட்டமா அதிபர், பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர்கள், சபாநாயகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சுதந்திரமான விசாரணை ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களை விசாரிக்க முடியாது என்பது இந்த அடிப்படை உரிமை பாதுகாப்புல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இவர்களை விசாரிக்க முடியாதுன்னா அப்ப இவர்களால் குற்றம் இழைக்கப்பட யார் கேள்வி கேட்பது என்பது வினாக்குறியாக இருக்கிறது. ரைட், தனி ஒருவராக இருப்பதால் விசாரணைக்கு காலதாமதம் ஏற்படும். ஏனென்றால் ஒம்புட்ஸ்மேன் பதவி என்பது ஒருவர், ஆகவே அவருக்கு இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டிய விடயங்கள் அதிகமாக இருக்கும். எனவே புலனாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களை உள்ளடக்கி உங்களுடைய விடை பகுதிகளை அமைக்க வேண்டும். அடுத்து 4வது விடயம், 1978ஆம் ஆண்டு ஜனாதிபதிக்கும் சட்டத்துறைக்கும் இடையிலான தொடர்பு. நாம் பார்க்கிற பொழுது சட்டத்துறை அங்கத்தவர் அல்ல, ஜனாதிபதி சட்டத்துறையின் அங்கத்தவர் அல்ல, அவர் தனியொரு தேர்தலின் ஊடாக தெரிவு செய்யப்படுகின்றார். எனவே சட்டத்துறை வேறொரு தேர்தலின் ஊடாக, பாராளுமன்ற தேர்தலின் ஊடாக தன்னுடைய அதிகாரங்களை மேற்கொள்ளும். ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக தன்னுடைய அதிகாரங்களை மேற்கொள்ளும். அமைச்சரவையின் தலைவர் ஆதலால் சட்ட மூலங்களை தயாரிப்பதில் தொடர்புள்ளார். ஆனால் அவர் ஜனாதிபதி அமைச்சரவையின் தலைவராக இருக்கிறதால சட்ட மூலங்களை தயாரிக்கிறதுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆனால் அவர் பொறுப்பு சொல்ல மாட்டார். சட்ட மூலங்களை உருவாக்குவதில் ஜனாதிபதியே அடிப்படையானவர் ஆகின்றார். அடுத்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ள சட்ட மூலங்கள் யாப்பிற்கு இயைவானதா எனும் தன்மையை ஆய்வு செய்ய உயர் நீதிமன்றத்துக்கு ஆற்றுப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. அப்ப சகல விடயங்களுக்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. அவர் சட்டத்துறையோட நெருங்கிய உறவை கொண்டிருக்கிறார். ஆனால் சட்டத்துறை ஊடாக இருந்து வருபவர் அல்ல, அவர் ஜனாதிபதி தேர்தல் ஊடாக நிர்வாகத்துறையின் ஊடாக வரக்கூடிய ஒருவராக இருக்கிறார். எனவே இங்கே சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் ஒன்றாக இங்கே சந்திக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. எனவே இது ஒன்றை ஒன்று நெருக்குகின்ற தன்மையாக கூட, வலுவேறாக்கமற்ற தன்மையாக கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சட்டமூல விவாதம் பாராளுமன்றத்தில் நடைபெறும் போது அவ்விவாதத்தில் பங்கு கொள்ள முடியும். அடுத்து சட்டமூலம் ஒன்றை மக்கள் கருத்து கணிப்பிற்கு விடும் அதிகாரமும் ஜனாதிபதியிடம் காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான அதிகாரங்கள்
பெற்றவராக ஜனாதிபதி சட்டத்துறையோடு தொடர்புறும் தன்மையை நாம் அவதானிக்க முடியும். மேலும் ஜனாதிபதிக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்றத்திற்கு வருகை தர முடியும். அதனை கூட்டுவதற்கும், அதாவது பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கும் செய்திகளை அனுப்புவதற்கும் அதிகாரம் உண்டு. பாராளுமன்ற விவாத முடிவில் வாக்களிப்பது தவிர்ந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் சகல சிறப்புரிமைகளும் மற்றும் அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கு உண்டு. ஆகவே ஒவ்வொரு சபை அமர்வின் ஆரம்பத்திலும் அவர் பங்கு பெற்ற முடியும். கொள்கைகளை முன்வைக்கலாம். அமர்வுகளுக்கு தலைமை தாங்குவதற்கு பாராளுமன்றத்தை காலத்துக்கு காலம் கூட்டவும் கலைக்கவும் முடியும். ஆகவே இவ்வாறான அதிகாரங்களை சட்டத்துறையோடு ஜனாதிபதி கொண்டிருப்பதன் ஊடாக அங்கே நிர்வாகத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இடையிலான தொடர்பை நாம் அவதானிக்கலாம். ஆகவே 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பின்படி ஜனாதிபதி சட்டத்துறை ஆகிய பாராளுமன்றத்தோடு மிக நெருக்கமான, அதனை இயக்குகின்ற சக்தியை கூட அவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஆகவே இந்த முடிவுரையையும் நீங்கள் இதில் குறிப்பிட வேண்டும். ஒவ்வொரு வினாவிற்கும் முகவுரை, முடிவுரை என்பன குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக பகுதி 3 வினாக்களை உள்ளடக்கியது. இந்த பகுதியில் இருந்து நீங்கள் ஒரு வினாவை தெரிவு செய்ய வேண்டும். எல்லாமாக 5 வினாக்கள். அந்த அடுத்த வினாவையும் இதிலிருந்து எடுக்க முடியும். அது உங்களுக்கு விருப்பமான பகுதி. ஆகவே இங்கே இருந்து ஒரு வினா கட்டாயமானது, குறைந்தபட்சம் ஒரு வினாவாவது எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சமஷ்டி முறைக்கு சிறந்த முன்மாதிரி அமெரிக்க சமஷ்டி முறையாகவும் ஏற்றுக்கொள்வீரா என்பது 20 புள்ளிக்குரிய கேள்வி. அப்ப உங்களை ஏற்றுக்கொள்வீர்களா என்றது முதல் ஆம் அல்லது இல்லை என்று பதில் அளிக்க வேண்டும். ஆம் வேண்டா, அப்படியானால் அதை ஆராய சொல்லி கேட்டிருக்கு. ஆகவே அமெரிக்காவில் வேற்றுமையில் ஒற்றுமையை வளர்க்க முன்மொழியப்பட்ட ஆட்சி. எனவே அமெரிக்காவில வேற்றுமையில் ஒற்றுமையை வளர்ப்பதற்காக முன்மொழியப்பட்ட ஆட்சி முறைதான் இந்த சமஷ்டி முறையான ஆட்சி. எனவே உலக நாடுகளில் நீங்கள் ஆய்வு செய்கிற பொழுது 13 குடியேற்றங்களை கொண்டமைந்ததாக அமெரிக்காவினுடைய ஐக்கிய அமெரிக்கா காணப்படுகிறது. 50 மாநிலங்களை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே இந்த 13 குடியேற்றங்கள் வேறு வேறு தன்மையுடையவர்கள். அப்ப இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை வளர்ப்பதற்காக சமஷ்டி முறை 50 மாநிலங்களை உள்ளடக்கியதாக இந்த சமஷ்டி முறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்களிடையே தேசிய உணர்வை வளர்க்கவும், அடுத்தது மக்களிடையே தேசிய உணர்வை வளர்க்கவும் என்று சொல்லப்படுகிறது. எனவே தேசிய உணர்வு முக்கியமானது. தேசிய உணர்வை வளர்க்கவும் ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் அதனுடைய முகவுரையாக அமைய வேண்டும். அந்த அடிப்படையில் 1781ஆம் ஆண்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அடுத்து 13 குடியேற்றங்களை இணைத்து 87இல் யாப்பு நிர்ணய சபை கூட்டப்பட்டு 89ஆம் ஆண்டு கூட்டாட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே 87ஆம் ஆண்டு யாப்பு நிர்ணய சபை கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே இது முகவுரை. இந்த அடிப்படையில் அதனுடைய அம்சங்களை நாம் நோக்குகின்ற பொழுது கூட்டாட்சி பண்புகள் எழுதப்பட்ட நெகிழ அரசியல் அமைப்பாக காணப்படுகிறது. எனவே கூட்டாட்சியினுடைய பிரதான பண்புகளில் ஒன்று யாப்பு எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது திருத்துவதற்கு கடினமானதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு மாநிலத்தினுடைய சிறப்பு செயற்பாடுகளை இன்னொரு மாநிலம் மீறிவிடக் கூடாது, அல்லது மாநிலங்கள் அவையால் ஒரு மாநிலத்தினுடைய செயற்பாடுகள் மீறப்பட்டு விடக்கூடாது. ஆகவே அங்கே எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். அதே நேரம் அந்த யாப்பை திருத்துவது என்பது நெகிழாத பண்பாக இருக்க வேண்டும், மிக கடினமானதாக இருக்க வேண்டும். எனவே அமெரிக்காவில் இந்த பண்பானது சிறப்பாக காணப்படுகிறது. எனவே அமெரிக்கா உலக சமஷ்டி முறையில் சிறந்த சமஷ்டி முறைக்குரிய ஒன்றாக காணப்படுகிறது. அடுத்த இரண்டாவது, மத்திய மாநிலம் என்ற அதிகாரங்கள் பங்கீடு பகிர்வு செய்யப்பட்டிருக்கு. அது ஜாப் ரீதியாக எழுதப்பட்டிருக்கு. மத்திக்கு குறிக்கப்பட்ட அதிகாரங்கள், மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள், ஒத்தியங்கு பட்டியல் என்று சொல்லி இரண்டிற்கும் பொதுவான அதிகாரங்களும் குறிக்கப்பட்டிருக்கு. எனவே குறிக்கப்பட்ட அதிகாரம், ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள் என்று மத்திய மாநிலங்களுக்கு இடையில் அதிகாரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒத்தியங்கு பட்டியலின் ஊடாக மத்திய அரசும் மாநிலங்களும் சேர்ந்து அந்த அதிகாரங்களை முன்னெடுத்து செல்கின்றது. எனவே அமெரிக்காவினுடைய சமஷ்டி முறையானது உலகிலே சிறந்த சமஷ்டி முறையாக காணப்படுவதற்கு இந்த முறைமை, அதிகார பகிர்வு முறைமை யாப்பூடாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இரண்டு மத்திக்கும் மாநிலங்களுக்கும்
வைப்பதற்கு சுதந்திரமான பாரபட்சமின்றிய செயற்படுகின்ற ஒரு நீதிமன்றம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சுதந்திரமான நீதிமன்ற பொறிமுறை அங்கே காணப்பட்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவில் இந்த சுதந்திரமான நீதிமன்றம் சமஷ்டி நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சமஷ்டி முறையிலே சுதந்திரமான நீதிமன்றம் ஒன்று இருக்கும் பட்சத்திலே மத்திக்கும் மாநிலத்துக்கும் இடையிலான பிரச்சனை வருகிற பொழுது அதை நடுநிலை ரீதியாக நின்று தீர்த்து வைக்க முடியும். ஆகவே இந்த விடயத்தை உள்ளடக்க வேண்டும். மத்திக்கு குறிக்கப்பட்ட அதிகாரங்கள், மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள், இரண்டு ஒத்தியங்கு பட்டியலின் ஊடாக பொதுவான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து மாநிலங்களை சமத்துவமாக பிரதிநிதித்துவப்படுத்தும் இரண்டாம் மன்று அதிகாரம் கூடினதாக இருக்க வேண்டும். அந்த இரண்டாம் மன்று எதுவென்று பார்க்கிற பொழுது செனட் சபை. செனட் சபை உலகிலே காணப்படும் பாராளுமன்ற ஆட்சி முறைகளை கொண்டு இரண்டாம் மன்றை நோக்குகின்ற பொழுது உலகிலே அதிகாரம் கூடிய இரண்டாம் மன்றாக செனட் சபை காணப்படுகிறது. எனவே இந்த இரண்டாம் மன்ற அதிகாரம் கூடியதாக இருப்பது என்பது சமஷ்டியினுடைய பண்பு. எனவே அமெரிக்காவினுடைய சமஷ்டி சிறந்த முன்மாதிரியாக காணப்படுகிறது. அடுத்து ஒரு மாநிலத்தின் ஒப்புதலின்றி அதனுடைய பெயரை மாற்றவோ அல்லது நிலப்பரப்பில் மாற்றம் செய்யவோ மைய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. எனவே சமநிலை தலையீடுகளும் அங்கே காணப்படுகின்றது. நீதி புனராய்வு அதிகாரம், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் நீதிமன்றம், இரட்டை குடியுரிமை போன்றவை இந்த சமஷ்டி அரசியல் அமைப்பின் பிரதான பண்புகளாக காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறான விடயங்களின் ஊடாக அமெரிக்காவினுடைய சமஷ்டி முறைமையானது உலகிலே சிறந்த சமஷ்டி முறையாக காணப்படுகிறது. அங்கே ஜனாதிபதி ஆட்சி முறையை உள்வாங்கியதாக, ஜனாதிபதி அரசாங்க முறையை உள்வாங்கியதாக காணப்படுகிறது. சமஷ்டி ஆட்சியுடைய நாடுகளில் ஜனாதிபதி முறை அதிகாரம் கூடியதாக இருப்பது சால சிறந்தது என்ற கருத்து கூறப்படுகிறது. எனவே இங்கே அமெரிக்காவில் ஜனாதிபதி அரசாங்க முறை, வீட்டோ பவர் பெற்ற அரசாங்க ஜனாதிபதி அரசாங்கம் இருப்பதன் ஊடாக அந்த அரசாங்க முறை அமெரிக்க சமஷ்டியை பாதுகாக்கும் ஒன்றாக, அதை வலியுறுத்தும் ஒன்றாக, அதை பேணக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே அதுசார் முடிவுரையையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக பின்வருவனவற்றை ஆராய்க. இதில் பொது கொள்கை செயல்முறையில் சிவில் சமூகத்தின் வகிபங்கு. அப்ப சிவில் சமூகத்தின் வகிபங்கில் பொது கொள்கை செயல்முறையில் எப்படி செயல்முறையில் செயற்படுத்துகின்ற பொழுது எப்படி சிவில் சமூகத்தின் வகிபங்கு காணப்படுகிறது? ஏன் சிவில் சமூகம் என்ன வகிபங்கை வகிக்கிறது? பொது கொள்கை நடைமுறைப்படுத்துகிற பொழுது அவர்களுக்கும் பொது கொள்கைக்கும் என்ன சம்பந்தம்? அந்த அந்த வினாவை நீங்கள் எழுப்பும் பொழுது அதற்குரிய விடை தெளிவாகிறது. எனவே அதனுடைய வகிபங்கு என்ன? பொது கொள்கை யாருக்கானது, யாருக்கு ஊடாக அது நடைமுறைப்படுத்தப்பட போகிறது, எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட போகிறது, அதுல பிழை ஏதும் ஏற்பட்டால் யார் பொறுப்பு? இதெல்லாம் பிரச்சனை, ரைட்? அப்ப சிவில் சமூகம் பற்றிய வரைவிலக்கணம் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப நீங்க சாதாரணமா சின்னனா ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கலாம். அதாவது ஒவ்வொரு தனிப்பட்டவர்களையும் கொண்டு தானாக வளர்ச்சி பெற்று அவர்களின் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் சுயாதீனமாக இயங்குகிற தன்மைகளின் அடிப்படையில், அப்ப சிவில் சமூகத்துக்கு சுயாதீனமாக இயங்குகின்ற தன்மைகளின் அடிப்படையில், முக்கியமானது சுயாதீனமாக இயங்குகின்ற தன்மைகளின் அடிப்படையில் அமையப்பெற்ற ஒன்றே சிவில் சமூகம். அப்ப ஒவ்வொரு தனிப்பட்டவர்களையும் கொண்டு தானாக வளர்ச்சி பெற்று அவர்களின் தேவைகளுக்கு ஏற்றாற்போல், அவர்களின் தேவைகள் முக்கியப்படுத்தப்படுகிறது. தனிப்பட்டவர்களின் கூட்டு அது தானாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒன்று. இதுக்குள்ளேயே பல்வேறு விடயங்கள் சொல்லியாச்சு சிவில் சமூகத்தினுடைய தன்மை என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. அது தானாக வளர்ச்சி அடையக்கூடியது, தனிப்பட்டவர்களின் ஒவ்வொரு தனிப்பட்டவர்களையும் உள்வாங்கி அது சேர்த்து வச்சிருக்குது. அதே நேரம் அவர்களின் தேவைகளை ஏற்றாற்போல் சுயாதீனமாக இயங்கக்கூடிய தன்மை இந்த சிவில் சமூகத்தினுடைய செயற்பாடு. அப்ப பொது விருப்பங்களுக்காக முன்வந்து ஒன்று சேர்கின்ற ஒழுங்கமைப்புகள் சிவில் சமூகம் ஆகும். அப்ப அப்படிப்பட்டது ஹெகல் குறிப்பிட்ட கருத்து. அதனூடாக பொது விருப்பங்களுக்காக முன்வந்து ஒன்று சேர்கின்ற ஒழுங்கமைப்புகளாக சிவில் சமூகம் காணப்படுகிறது. அப்ப பொது விருப்பங்கள் முன்வந்து ஒன்று சேர்கின்ற ஒழுங்கமைப்புகள், அது ஒழுங்கமைப்புகளையும் கொண்டிருக்கின்றது, அதுதான் சிவில் சமூகம். அடுத்து
அடுத்து பொதுமக்களின் வாழ்க்கையின் 3 எல்லை மட்டங்களை அது குறிப்பிடுகின்றது. பொதுமக்களின் வாழ்க்கையில 3 எல்லை மட்டங்களை அது கொண்டிருக்கின்றது. அடுத்து சிவில் சமூக தேவையின் படிமானமே பொது கொள்கை. அப்ப இந்த இப்படிப்பட்ட சிவில் சமூகத்தினுடைய படிமானம், அந்த சமூக தேவையினுடைய படிமானம் தான் பொது கொள்கை. அப்ப யாருக்கானது பொது கொள்கை என்று பார்த்தால் சிவில் சமூகத்துக்கானது பொது கொள்கை. ஆகவே அந்த சமூகத்தினுடைய படிமானம் தான் கொள்கை. அதனுடைய தேவையின் படிமானம் பொது கொள்கை என நாம் கருதலாம். பொது கொள்கை செயல்முறையில் சிவில் சமூகம் மேற்கொள்ளும் செயல்கள் என்னவென்று குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்து பொது கொள்கை செயல்முறையில் சிவில் சமூகத்தின் பகிபங்கு பார்க்கிற பொழுது அரசியல் நிகழ்ச்சி நிரலில் அவதானம் செலுத்துதல், முரண்பாட்டு தீர்வு தரப்புகளை சந்தித்தல். அப்ப பொது கொள்கை செயல்முறையில சிவில் சமூகம் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருக்கலாம், அந்த செயல்முறைக்கு உதவி செய்ய வேண்டும். மாற்று செயற்பாட்டு உடன்பாட்டு உருவாக்கப்பட வேண்டும். இயங்கு நிலையை உள்ளக நடைமுறையின் போது பேண வேண்டும். அப்ப இறந்து போன ஒன்றாக சமூகம் இருக்க முடியாது, அது வளர்ச்சி அடைய வேண்டும். எனவே அந்த கொள்கைகளை உள்வாங்கி அது பல்கி பெருகி வளர்ச்சி அடைய வேண்டும். இதை எப்பொழுது சிவில் சமூகங்கள் உணர்கின்றதோ அன்று தங்களுடைய கொள்கைகளை தெளிவாக முன்வைப்பார்கள். எனவே தெளிவற்ற சமூகமாக இருக்கக்கூடாது. தங்களுடைய கொள்கைகளை திட்ட தெளிவாக குறிப்பிட வேண்டும். காலத்துக்கு காலம் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்லும் கொள்கைகள். அந்த அடிப்படையில் மாற்று செயற்பாட்டு உடன்பாட்டு உருவாக்கம் இருக்க வேண்டும். உடன்பாட்டு உருவாக்கம் இயங்கு நிலையை உள்ளக நடைமுறையின் போது பேண வேண்டும். தற்போது கொள்கை நடைமுறையாக்கத்தில் நேரடியான பிரதிநிதிகளாக சிவில் சமூக அமைப்புகள் செயற்படுகிறது. நேரடியாகவே சிவில் சமூக அமைப்புகள் இறங்கிவிட்டார்கள் பொது கொள்கை உருவாக்கத்தில். எனவே துணிந்து இறங்க வேண்டும். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சிவில் சமூகத்தின் அங்கமாக இருந்து அரசாங்க கொள்கைகளை நிறைவேற்ற உதவுகின்றது. அரசாங்க கொள்கைகளை வழிநடத்தி செல்வதற்கு சிவில் சமூகங்களினுடைய செயற்பாடு முக்கியமானதாக இருக்கிறது. உதாரணம், அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஒத்துழைப்பு செய்வதனூடாகவும் வறுமையானவர்களை கண்டுபிடித்து வறுமை ஒழிப்பு திட்டங்களை மேற்கொள்வதனூடாகவும் இந்த ஒத்தியங்கு தன்மையோடு அங்கே இணைந்து செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அரசு சார்பற்ற நிறுவனங்களும் சிவில் சமூகத்தின் அங்கமாக இருந்து கொண்டு அரசாங்க கொள்கைகளை நிறைவேற்ற உதவுகின்றது என்று சொல்லப்படுகிறது. எனவே அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த நிறைவேற்ற வேண்டியது சிவில் சமூகத்துக்கானது. எனவே சிவில் சமூகத்தினுடைய தேவைகளின் படிமானம் தான் பொது கொள்கை. அந்த பொது கொள்கைகள் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளாக அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த செயல்முறையில் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இணைந்து கொள்கின்றது என்று கூறப்படுகிறது. அடுத்த இரண்டாவது விடயம் பொது கொள்கையும் பணிக்குழு முறையும். இந்த கொள்கையை நடத்தி செல்பவர்கள் யார்? அவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள்? பியூரோக்ரசி என்று சொல்வார்கள். அதாவது பணியக குழு, பணிக்குழு, பணியக அமைப்பு, பணிக்குழு என்று சொல்கிறார்கள். எனவே அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற கொள்கைகளை பொது கொள்கை என்று சொல்லப்படுகிறது. ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி காலத்துல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதே சிவில் சமூகத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அது அவர்களின் எண்ணம் அல்ல. ஆகவே அந்த மாதிரியாக அவர்களின் எண்ணங்கள் இருக்கும். எனவே இதை செய்வது யார் என்று பார்த்தால் பணிக்குழு. பணிக்குழு என்பது அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் நிர்வாக முறை. அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் நிர்வாக முறை. அதிகாரிகள் யார்? இந்த அதிகாரிகள் பொது நிர்வாகிகள். எனவே பொது நிர்வாகிகளால் மேற்கொள்ளப்படும் நிர்வாக முறைதான் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அடுத்து பொது கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் நிர்வாக பிரிவினரை நோக்குதல் அவசியம். முக்கியமாக மேக்ஸ் வெபரின் கருத்தின்படி 3 வகையான அதிகார முறையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மரபு ரீதியான அதிகார முறை, கவர்ச்சிகரமான அல்லது வசீகர அதிகார முறை, சட்டவியல் அதிகார முறை என 3 வகையான அதிகார முறைகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
ஆகவே மேக்ஸ் வெபரின் கருத்தின்படி அதிகார முறையை 3 வகையாக வகைப்படுத்தி அந்த நிர்வாக முறைமையூடாக அதை பணிக்குழு என்பதனூடாக பொது கொள்கையை நடைமுறைப்படுத்தும் அல்லது செயற்படுத்தும் ஒரு செயற்பாட்டிற்கு இட்டு செல்கின்றது. எனவே பொது கொள்கையை நடைமுறைப்படுத்துவது பணிக்குழுவாக காணப்படுகிறது. அடுத்ததாக இலட்சியபூர்வமான பணிக்குழு ஆட்சிக்கு ஏற்ப ஒழுங்கமைக்கப்பட்டு உள்ள அதிகார ஒழுங்கமைப்பில் காணப்படும் விடயங்கள். இந்த விடயங்கள் பணிக்குழு முறையினுடைய செயற்பாடில் காணப்படும். படிநிலை, தொழிற்பிரிப்பு, படிநிலை ஹைரார்சி, தொழிற்பிரிப்பு டிவிஷன் ஆஃப் லேபர், கல்வி திறனை மையப்படுத்தி தொழிலில் இணைக்கப்படுவர். அப்ப அந்த பணிக்குழுவுக்கு உறுப்பினர்கள் எவ்வாறு இணைக்கப்படுகிறார்கள் என்றால் அது கல்வி திறனை மையப்படுத்தி. அப்ப எவ்வாறு இவர்கள் ஒழுங்கமைந்திருப்பார்கள் என்றால் உதாரணமாக பிரமிட் முறையில அமைந்திருப்பார்கள். அப்ப இங்க இருந்து அதிகாரங்கள் மேல மேல போகும். அப்ப இந்த இடம்தான் முக்கியமானதாக கருதப்படும். அப்ப தேவைகள், இது அதிகாரம் உயர்வானதாக இருக்கும். அப்ப கோரிக்கைகள், கோரிக்கைகள் இங்கே போய்கொண்டிருக்கும். அதே நேரம் இது செயற்பாடு, இங்கே மக்கள், இதிலெல்லாம் அதிகாரிகள் இருப்பார்கள். அப்ப அதிகாரங்கள் படிப்படியாக கூடி செல்லும். அப்ப பணிக்குழு அமைப்பினுடைய அந்த அமைப்பு முறை இந்த மாதிரியாக அங்கே காணப்படும். எனவே பணிக்குழுவின் பண்புகள் குறிப்பிடப்பட வேண்டும். காரியாலய முறை, தொழிற்பிரிப்பு பணிகள், பதவி தொகுதி, இவ்வாறாக பதவி தொகுதிகள் ஆக்கப்பட்டிருக்கும். உத்தியோகபூர்வ தொடர்புகள் காணப்படும். அவர்களுக்கு இடையிலான உறவு முறைகள் உத்தியோகபூர்வமானதாக இருக்கும், அதிகாரம் வாய்ந்ததாக இருக்கும், அவர்களுடைய பதவி நிலைகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அரசியல் ரீதியாக நடுநிலை வகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அரசியல் ரீதியான நடுநிலை போக்கூடியவர்களாக, நிரந்தர பணியாளர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். எனவே பொது கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற பொழுது பணிக்குழுவானது சுதந்திரமானதாக, நடுநிலையானதாக, நிரந்தரமானதாக அவர்களினுடைய இருப்பு காணப்படும். அடுத்து இறுதி வினா. இந்த வினாத்தாள் 2இன் இறுதி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பின்வருவனவற்றுள் 2இனை பரிசீலிക്കുക. 2 விடயங்கள். இதில் நேர்கணிய சமாதானத்தை கட்டியெழுப்புவதன் அவசியம் என்பது முக்கியமானது. இன்றைய காலப்பகுதியில் எல்லா நாடுகளுக்கும் நேர்கணிய சமாதானம் என்பது முக்கியமானது. அதை கட்டியெழுப்புவதன் அவசியம் என்பது நாட்டின் நலன் கருதி இவ்வினா சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான வினாக்கள் வருகிற பொழுது நீங்கள் பொதுவான விடயங்களையும் உள்வாங்கி எழுத முயற்சிக்க வேண்டும். அதே நேரம் தியரியில் இருக்கும் விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். முரண்பாடு மற்றும் சமாதான கட்சிகளில் சமாதானம் என்பதற்கு ஜொஹான் கல்டுங் என்பவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? ஏனென்னா மோதல் முக்கோணிய கண்டுபிடித்தவர் இந்த ஜொஹான் கல்டுங். அதில் அவர் நடத்தை, மனப்பாங்கு, சூழமைவு என்ற அடிப்படையில் அவர் கருத்து குறிப்பிடுகின்றார். எனவே இந்த ஜொஹான் கல்டுங் 1964 அறிமுகமாக்கிய இருவகை முறை, ஒன்று எதிர்மறை சமாதானம் நெகட்டிவ் பீஸ், வன்முறை மற்றும் யுத்தமற்ற நிலையில் உருவாகும் சமாதானம் என்று சொல்லியிருக்கிறார். எதிர்மறை சமாதானம், வன்முறை மற்றும் யுத்தம் அற்ற நிலையில் அது உருவாகலாம், எதிர்மறையான சமாதானம் ஏற்படும். ஆனால் நேர்கணிய சமாதானம் என்பது பாசிட்டிவ் பீஸ், அதாவது வன்முறை மற்றும் யுத்தமான நிலையில இது உருவாகக்கூடிய ஒன்று என்று சொல்லி பார்க்கலாம். எனவே நாம் அந்த அடிப்படையில் இது வன்முறை மற்றும் யுத்தமற்ற நிலையில் உருவாகும் சமாதானத்தை விட பரந்தது என்று சொல்லப்படுகிறது. மக்களுக்கிடையில் அந்யோன்ய புரிந்துணர்வு பரவலடைய வேண்டும். சமாதான கற்கை உள்வாங்கப்பட்டிருக்கும். சர்வதேச ஒத்துழைப்புகள் காணப்படும். பிணக்குகளை தீர்த்தல், இது போன்ற விடயங்கள் அங்கே காணப்படும். எனவே இது பரந்த விடயமாக நேர்கணிய சமாதானமானது பரந்த விடயமாக காணப்படுகிறது. சமூக அநீதிகள் மற்றும் அங்கத்தவர்களை, அசமத்துவங்களை இல்லாது செய்தல், சமூக அநீதிகளை மற்றும் அசமத்துவங்களை இல்லாது செய்கின்றது. சமூகத்தின் கட்டமைப்பு
சார் வன்முறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இல்லாது செய்தல் என்ற அடிப்படையை இது கொண்டிருக்கிறது. எனவே இந்த சமாதானமான நேர்கழிய சமாதானமானது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. சாத்தியமான முறையில் முரண்பாட்டை முகாமை செய்தல், முரண்பாடு முகாமை செய்யப்பட வேண்டும். சமூக அநீதிகள் அசமத்துவங்கள் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. நிலையான சமாதானம் மற்றும் நிலைத்திருக்கும் சமாதானம் எனும் புதிய எண்ணக்கரு தோன்றவும் இது காரணமாக அமைந்திருக்கிறது. நிலையான சமாதானம் மற்றும் நிலைத்திருக்கும் சமாதானம். என்னதான் 1000 பிரச்சனைகள் உருவாகிய பொழுதும் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகள் முரண்பாடுகள் தீர்க்கப்படும் பொழுது அது எந்த அளவிற்கு நிலையாக நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியது, எவ்வளவு காலத்திற்கு அது சமாதானத்தை ஊட்ட வல்லது, இதிலிருந்து சமாதானம் கட்டி எழுப்பப்படுமா, தொடர்ச்சியாக அது நிலைத்திருக்குமா என்ற கேள்வியின் ஊடாகவே இந்த வினாவை நீங்கள் அணுக வேண்டும். எனவே நிலைபேண் அபிவிருத்தி என்பது நேர்கணிய சமாதானத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. நேர்கணிய சமாதானம் நிலைபேண் சமாதானத்தை குறிப்பிடுகிறது. நிலைபேண் சமாதானத்தினால் நிலைபேண் அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியும் என்ற தோற்றப்பாடு இருப்பதன் ஊடாகத்தான் நேர்கணிய சமாதானத்தை அவசியப்படுத்தி இருந்தோம். அந்த அடிப்படையில் அடிநிலை அல்லது அடிமட்ட மக்களின் மட்டத்தில் சமாதானத்தை கட்டியெழுப்பும் சமாதானமே நிலைத்தது. அதாவது அடிநிலை மக்களிடமும் கட்டியெழுப்பப்படுகின்ற சமாதானம் தான் நிலைத்த சமாதானம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அடிநிலை மக்களை புறம் தள்ளிவிட்டு சமாதானத்தை கட்டியெழுப்புவது போல் ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை மட்டும் அவர்களுடன் மட்டும் நீங்கள் சமாதான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதானது ஆபத்தானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பிரச்சனை அடிநிலை மக்கள் மட்டம் வரையும் சென்று வர வேண்டும். எனவே அவர்களினுடைய பிரச்சனைகளில் இருந்து எழுந்த முரண்பாடுகளாக இருந்தால் அவர்களினுடைய பிரச்சனைகளும் அங்கே தீர்க்கப்பட வேண்டும். அவர்களிடம் சென்று அந்த நிலைபேண் அபிவிருத்தியை, நிலைபேண் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுது. எனவே நிலைத்த சமாதானம் வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகத்தின் அடிமட்ட சமூகத்தையும் சென்றடைய வேண்டும். அடுத்து அந்நியோன்ய நம்பிக்கை மட்டுமே சமாதானத்தை கட்டியெழுப்புவதன் அடிப்படை என்பதை வலியுறுத்த வேண்டும். அந்நியோன்ய நம்பிக்கை என்பதை வலியுறுத்தி கூற வேண்டும். இதில் முக்கியமானது அந்நியோன்ய நம்பிக்கை. அந்நியோன்ய நம்பிக்கை என்பது சமாதானத்தை கட்டியெழுப்புவதன் அடிப்படை என்பதை வலியுறுத்த வேண்டும். எனவே அருகில் இருக்கும் பிரஜைகளை அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவர்களோடு முரண்பாட்டை தவிர்த்து வாழ்வதனூடாக நிலைபேண் அபிவிருத்தியை அடையலாம். அப்ப சமாதானம் நிலைபேண் தன்மையாக இருக்கும். அவ்வாறு இருந்தால்தான் நிலைபேண் அபிவிருத்தியை அடைய முடியும். அடுத்து இலங்கையின் உபகட்சிகளை நாம் நோக்குகின்ற பொழுது இலங்கையில் சிறு கட்சிகள், உபகட்சிகள், இந்த மாதிரி 2 பிரதான கட்சிகள் காணப்படுகிறது. இலங்கையின் அரசியல் கட்சிகளில் இந்த விடயம் புதிய விடயமாக காணப்படுகின்றது உங்களுடைய பாடத்தரத்தில். எனவே இலங்கையின் உபகட்சிகள் என்பது நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். பல்வேறு உபகட்சிகள் காணப்படுகின்றது, ஆனால் அது ஆய்வு செய்யப்படுவது குறைவு. எனவே இந்த புதிய பாடத்திட்டத்தில் இந்த உபகட்சிகள் சிறு கட்சிகள் என்ற பெயர்களோடு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையின் அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இரு ஆதிக்க கட்சி முறைதான் காணப்படுகிறது. எனவே இலங்கையின் உபகட்சிகளை பார்க்கிற பொழுது இவ்விரு கட்சிகளுடனும் அணி சேர்த்து ஆட்சி அமைப்பதில் அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா அணி சேர்த்து ஆட்சி அமைக்கப்படுகிறது. அணி சேர்ந்து ஆட்சி அமைப்பதில் ஏனைய கட்சிகள் ஆர்வம் காட்டி வளர்வதோடு நடுநிலை கட்சியாகவும் உபகட்சிகள் விளங்குகிறது. உண்மையிலே அதாவது வீரம் குறைந்த கட்சிகளாக, அதாவது தங்களுடைய கருத்துக்களை சொல்வதில் சதா போராட வேண்டிய கட்சிகளாகவே அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்தாகும். எனவே இந்த நடுநிலை கட்சியாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுக்கு நீங்களும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் என்று தங்களுடைய கொள்கைகளை மட்டும் மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற கட்சியாகவும் இருக்கின்றது. அதே நேரம் அணி சேர்ந்தால் இங்கால் அடுத்த வகுதால் விமர்சனங்களை சந்திக்கின்ற கட்சியாகவும் இருக்கின்றது. எனவே இவர்களின் படும் துன்பமானது பல துன்பங்களாக காணப்படுகிறது. ஆகவே இந்த அரசியல் கட்சிகளில் இந்த சிறு கட்சிகள் அல்லது உபகட்சிகள் இலங்கையினுடைய அரசியல் கட்சி வரலாற்றில் ஒரு உலக அரசியல் கட்சி முறைமையில் இல்லாத ஒன்று
ஒன்றாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் பாருங்கள், பிரதான இரு கட்சிகளுக்கு பின்னால போய் ஹெல்ப் பண்ணுவோம் என்று யோசித்தால் இங்கான அடுத்த கட்சி அதை விமர்சிக்கும், ஆக ஊடகங்கள் அதை விமர்சிக்கும், அல்லது பத்திரிகைகளில் அது சார்பிடயங்கள் உடனடியாக வந்துவிடும். எனவே அந்த பயத்தில் அவர்கள் பயணிக்க வேண்டி இருக்கிறது. எனவே இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. இடதுசாரி கட்சிகளுக்கும் கருத்தியல் சார் கட்சிகளுக்கும் பலமான தொழிற்சங்க அடிப்படை காணப்படுகிறது. அப்ப இது ஒரு வகையில் பார்க்கிற பொழுது கருத்தியல் இடதுசாரி கட்சி இடதுசாரி கொள்கைகளை கொண்டவர்களுக்கு தொழிற்சங்கங்களினுடைய ஆதரவு இருக்கின்றது. எனவே தொழிற்சங்க இலங்கையில் காணப்படும் தொழிற்சங்கங்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மக்கள் விடுதலை முன்னணி உதாரணம் சொல்லப்படுகிற மக்கள் விடுதலை முன்னணி, ஜனதா விமுக்தி பெரமுன JVP தீவிர புரட்சிகர கட்சியாக இருந்தது. தற்போது மிதமான தீவிர தன்மை கொண்டதாக விளங்குகின்றது. அப்ப இந்த மக்கள் விடுதலை முன்னணி என்பது ஜனதா விமுக்தி பெரமுன JVP இந்த அடிப்படையில் அது தீவிர புரட்சிகர கட்சியாக காணப்பட்டிருந்தது. அது மிதவாத தீவிரத்தன்மை கொண்டதாக விளங்கி இருக்கின்றது என்று நாம் அவதானிக்க முடியும். அடுத்ததாக இனத்துவ கட்சிகளும் உபகட்சி பிரிவுகளுக்குள் உள்ளடக்கப்படுகிறது. இது இலங்கை அரசியலில் விசேட பண்பாகும். உபகட்சி பிரிவு இனக்கட்சிகளுக்குள்ளே காணப்படுகிறது. அது என்னன்னு சொன்னால் அரசியல் தமிழ் காங்கிரஸ் மற்றும் சமஷ்டி கட்சி தமிழ் மொழி பேசும் ஆரம்ப கட்சிகளாக காணப்பட்டிருக்கிறது. தேசிய விடுதலை முன்னணி சிங்களயே மகா சம்மத்த பூமிபுத்திர கட்சி மற்றும் ஜாதிக கெல உரிமை என்பனவும் இனத்துவ கட்சிகளாக காணப்பட்டாலும் அது உபகட்சிகளாக காணப்படுகிறது, அதாவது தொகையில் சிறிய கட்சிகளாக. மலையக தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் மலையக மக்கள் முன்னணி ஆகியனவும் உபகட்சிகளாக காணப்பட்டிருக்கிறது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்பனவும் உபகட்சிகளாக காணப்பட்டிருக்கிறது. தமக்குள் கூட்டிணைந்த ஆசனங்களை பகிர்ந்து கைப்பற்றும். அப்ப இங்க கூட்டிணைந்து தமக்குள் கூட்டிணைந்து ஆசனங்களை பகிர்ந்து கைப்பற்றும் இதர தமிழ் கட்சிகளும் காணப்படுகிறது. அதுவும் உபகட்சிகளாக நாங்கள் குறிப்பிட முடியும். இலங்கை தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் இது போன்றவை தங்களுக்கு ஒன்று சேர்ந்து அணியாக சேர்ந்து தங்களுடைய ஆசனங்களை கைப்பற்றுகின்றது. எனவே சிறு கட்சிகள் சிறிய எண்ணிக்கையான ஆசனங்களை பெறுகின்றன. இது அதனுடைய சமரியாக இருக்கிறது. தமக்கென தனி அரசாங்கம் அமைக்கும் வாய்ப்பு இல்லை. அப்ப அவர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. சதா எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும், அதாவது திருந்த வேண்டும். இனியாவது எதிர்கட்சி ஆசனங்கள்ல போய் அமர்வதை தவிர்க்க வேண்டும். ஆட்சி அமைக்கும் பிரதான கட்சிகளோடு சேர்ந்து அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு மக்கள் நலன்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். இது எவ்வளவு சாத்தியம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த எங்களுடைய அதாவது மக்களினுடைய கொள்கைகள் பலதரப்பட்டதாக இருக்கும். சிறு கட்சிகள் அவ்வாறு போய் இலகுவாக இணைந்து கொள்வது என்பது சாத்தியப்பாடான ஒன்றாக காணப்படவில்லை. எனவே தொடர்ந்து சிறு கட்சிகள் இலங்கையில் உருவாகிய வண்ணமே இருக்கின்றது என்பது உண்மையானதாக காணப்படுகின்றது. எனவே இலங்கையில் சிறு கட்சிகள் பல்கி பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். ஒரு நாடு பிற நாடுகளுடன் தேசிய அளவில் தன்னுடைய வளத்திற்கும் நலத்திற்கும் உகந்த கொள்கையை கடைபிடிப்பதுதான் வெளியுறவு கொள்கை. ஒரு நாடு தன்னுடைய நாட்டுக்கு வெளியிலே கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு முற்படுகிறது என்று சொன்னால் தன்னுடைய வளத்திற்கும் தேசிய அளவில் தன்னுடைய வளத்திற்கும் நலத்திற்கும் உகந்த கொள்கையை, அப்ப வளம் நலம் தேசிய அளவில் தன்னுடைய வளத்திற்கும் அடுத்தது நலத்திற்கும் உகந்த கொள்கையை கடைபிடிப்பதுதான் வெளியுறவு கொள்கை என சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தகைய கொள்கையில் இலங்கையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றாக விளக்கப்பட வேண்டும். புவிசார் அரசியல் அமைவிடம், அப்ப இலங்கை எங்கு அமைஞ்சிருக்கு, அதனூடாக அதனுடைய
சர்வதேச அரசியல் செயற்பாடுகள், அதாவது வெளிநாட்டு கொள்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை செலுத்துகிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்து அதனுடைய இந்து சமுத்திர இந்த புவிசார் அரசியல் அமைவிடத்துக்குள்ள ஒன்று இந்து சமுத்திரத்தில் அமைந்திருத்தல், அடுத்தது தென்னாசிய பிராந்தியத்தில் அமைந்திருத்தல். இந்த ரெண்டும் முக்கியமானது. அடுத்து சமூக மற்றும் கலாசார காரணிகள் பிரதான பங்களிப்பை செலுத்துகிறது வெளிநாட்டு கொள்கையில். அடுத்து அரசியல் பொருளாதாரம் என்பது முக்கியமானதாக காணப்படுகிறது. அரசியல் பொருளாதார சந்தைகளை நோக்கி நகர்கிற பொழுது வெளிநாட்டு கொள்கைகளை அவர்கள் அதற்கேற்றபடி வகுத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆட்சியாளர்களின் அபிலாசைகள், அப்போதைய ஆட்சியாளர்கள், அந்த காலப்பகுதியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களின் அபிலாசைகள் என்ன, அவை வெளிநாட்டு கொள்கையில் தாக்கம் செலுத்தும். மக்களின் எதிர்பார்ப்புகளும் ஆதிபத்திய கருத்தியலும். எனவே இந்த ஆட்சியாளர்கள் யாருடைய கொள்கைகளை உள்வாங்கி வருகிறார்கள்? தாங்கள் பிரதிநிதித்துவம் செய்யும் மக்களின் கொள்கைகளை உள்வாங்கி வருகின்றார்கள். எனவே ஆதிபத்திய கருத்தியல் ஆகியவற்றை விளக்க வேண்டும். இது சார் விளக்கங்களோடு இந்த விடையை நீங்கள் அணுக வேண்டும். இறுதி விடயமாக இந்த வினாத்தாள் 2 இறுதி வினாவின் 10வது வினாவின் இறுதி பகுதியாக தேர்தல் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டிய அடிப்படை நியதிகள். அப்ப தேர்தலை அடிப்படையாக கொண்டமைந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் கீழ் பயனுள்ளவாறு தொழிற்படுவதால் அவை பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அது எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது பொருளுடையதாக இருக்க வேண்டும். தேர்தல் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டிய அடிப்படை நியதிகளில் பொருளுடையதாக, அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும். அந்த தேர்தலானது அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும். போட்டித்தன்மை மிக்கதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு போட்டித்தன்மை மிக்கதன் ஊடாகத்தான் நல்ல ஒரு ஜனநாயக ஆட்சி முறை உருவாகும். எனவே தேர்தல் போட்டித்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அடுத்தது சுதந்திரம் மிக்கதாக இருக்க வேண்டும். சுதந்திரமாக மக்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டு சிறப்பாக வாக்களிக்க வேண்டும். ஆகவே அது தேர்தல் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டிய அடிப்படை நியதிகளுக்குள் உள்ளடக்கப்படுகிறது. அடுத்து ரகசியத்தன்மை அல்லது அந்தரங்கத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். ரகசியத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். வாக்களிக்கும் போது ரகசியத்தன்மை பேணப்பட வேண்டும். நியாயத்தன்மை காணப்பட வேண்டும். அந்த வாக்குகளை எண்ணுகின்ற போது நியாயத்தன்மை உடையதாக வேண்டும். காலத்துக்கு காலம் தேர்தல்களை நடாத்துவதனூடாக அந்த ஆட்சியாளர்களின் அதிகாரங்கள் காலத்துக்கு காலம் மாற்றமடையக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்றது. காலத்துக்கு காலம் தேர்தல் நடத்தும் தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அதை அடுத்து உள்ளீர்த்தல், சமத்துவம், பங்கு பெற்றுதல், பொறுப்பு கூறுவது ஆகிய பண்புகள் இந்த தேர்தல் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டிய தன்மையில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் தனித்தனி பகுதியாக, அதாவது தேர்தல் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டிய அடிப்படை நியதிகளை நீங்கள் தெளிவாக குறிப்பிடுவதனூடாக இது 10 புள்ளிக்குரிய வினாவாக காணப்படுகிறது. ஆகவே மாணவர்களே, நீங்கள் 2020ஆம் ஆண்டு தேசிய பரீட்சை, உயர்தர பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். அரசறிவியல் துறை மாணவர்கள் இந்த விடயத்தை, இந்த வினாவினுடைய தாற்பயங்களையும் அதனூடாக வழங்கப்பட்ட விளக்கங்களையும் பெற்றுக்கொள்வதனூடாக அதிக பயனடைந்திருப்பீர்கள் என்பது வடமாகாணத்தினுடைய நம்பிக்கையாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.